श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननम् श्रीमद्वेदपुरीवासं ब्रह्मनिष्ठं तपोनिधिम् ओङ्कारानन्दयोगीन्द्रं वन्दे वेदान्तदेशिकम् தத்துவபோதம் அப்படிங்கிற இந்த அருமையான நூலை நாம கடந்த 21 வகுப்புகளாக பொறுமையாக அதுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளுக்குமான பொருளை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஆழமாக குருநாதனுடைய அனுகிரகத்தினால சிந்தித்தோம் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நான் இந்த நூலு படிச்சதுக்கான ஒரு சம்மரி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு போன வகுப்புல சொல்லியிருந்தேன். நம்மளுடைய சம்பிரதாயம் எதை படிச்சாலுமே அத ஒரு சிம்ஹாவலோகனம் அப்படின்னு ஒரு திரும்பி பார்த்தல் அது பண்ணும் பொழுது நமக்கு மனசுல இதெல்லாம் தான் இந்த டெக்ஸ்ட்ல நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கறதுல ஒரு தெளிவு ஏற்படும். அதுக்காக வேண்டி ஒரு வழக்கம். அதனால நாம இந்த வகுப்பை அதுக்காக நம்ம டெடிகேட் பண்றோம். இந்த தத்துவபோதம் அப்படிங்கிற நூல் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்பிலையுமே முகவுரையாக சொல்லிக்கொண்டே வந்தேன். உங்களுக்கு அது ஞாபகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மனிதன் தன்னை உணர வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது முதல்ல எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்திற்கு வேதமானது அவனுக்கு வேத பூர்வம் வேத அந்தம் அப்படின்னு முழுமையாக அந்த வேதத்தை கொடுத்து அவனை வாழ்க்கையின் புருஷார்த்தங்களை நோக்கி அவனை நடத்துகிறது. முதல்ல ஆரம்பத்துல வேத பூர்வம் அப்படிங்கிற அந்த ரிலிஜியஸ் பார்ட், வேத பூர்வம் பூரா என்ன இருக்கு அப்படின்னா ஃபுல்லா ரிலிஜியஸ் பார்ட் தான். ரிலிஜியஸ் பார்ட்னா என்ன அர்த்தம்னா நாம எப்படி பூஜை பண்றது, நாம எப்படி யஜ்யம் பண்றது, எந்த யஜ்யம் பண்ணினா எது கிடைக்கும், எது பண்ணினா நமக்கு இஷ்ட பிராப்தி எல்லாம் எப்படி கிடைக்கும், அனிஷ்ட நிவர்த்தி எல்லாம் எப்படி நம்மளுக்கு ஏற்படும், விரும்பியதை அடைவது விரும்பாததை தவிர்ப்பது, இதற்கெல்லாம் என்ன வழிகள் இருக்கின்றன, சந்தோஷமா வாழறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கறது எல்லாம் வேதம் நமக்கு யாக யஜ்ய உபாசனா ரூபமாக சொல்லி கொடுக்குது. அதெல்லாம் ஒருத்தன் பண்ணிக்கொண்டே வரும் பொழுது மனம் பக்குவப்பட இந்த வாழ்க்கையின் அறுதி உண்மை என்னன்னு தெரியணும்ன்ற எண்ணம் ஒருத்தனுக்கு இயல்பாகவே ஏற்படும். புண்ணிய வசத்தினால கட்டாயம் அது இயல்பாக ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவனுக்காகவே எழுதப்பட்ட விஷயங்கள் தான், சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது. வேதத்தின் அந்த பாகம். இந்த அந்த பாகத்துலதான் இந்த அறுதி உண்மையானது சொல்லப்படுது. இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா உபநிடதங்களையோ அல்லது பிரஸ்தானத்திரயமாக இருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் இது மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னு சொன்னா அப்போ நமக்கு அதுல உபயோகப்பட்டிருக்கக்கூடிய சில சொற்களின் ஒரு அறிமுகம் நமக்கு தேவைப்படும். அது மாத்திரம் இல்ல, எத்தனை டெக்ஸ்ட் படிச்சாலும் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர், இதைத்தான் நீ படிக்க போற அப்படிங்கறது ஒரு முழுமையாக காட்டக்கூடிய ஒரு அழகான நூல் இந்த தத்துவபோதம். சொற்களை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படின்னா ஒரு கிளாசரி மாதிரி ஆயிடும். இதுதான் சொல்லு, இதுதான் மீனிங் அப்படி ஆயிடும். இது அப்படி இல்லை. இதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நாம எப்படி படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு அழகாக இது பிரிக்கப்பட்டது. 5 பாகமாக இந்த நூல் பிரிச்சு இத கொடுத்திருக்காரு. நாம அவர் பிரிச்சு அதுல டைட்டில் போடலையே தவிர குருநாதர்களுடைய அனுகிரகத்தினால நம்மளால அதை அழகா பிரிச்சு பார்க்க முடியறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிகாரி அப்படிங்கிறவன் யாரு, அவனுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், இந்த வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தகுதி இருக்கணும், இதை படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு அவன் எதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு அதிகாரி விசாரம்னு ஒரு டாபிக். அதுக்கப்புறம் ஆத்ம விசாரம் அல்லது ஜீவ விசாரம், ஜீவனை பற்றிய ஒரு விசாரம். நான் யாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உயிரானது எப்படிப்பட்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு விசாரம் அப்படின்னு சொன்னா டீப் டிஸ்கஷன் அப்படின்னு அர்த்தம்.
அதுக்கப்புறம் இந்த சிருஷ்டியுடைய கர்த்தா யாரு? நான் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமும் என்னுடைய அனுபவத்திற்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் யார் படைச்சது? அந்த படைப்பு எப்படி வந்தது? சிருஷ்டி கிரமம் விசாரம் இது ரெண்டும் அடுத்த டாபிக்கா படிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நான் ஜீவன், இந்த ஈஸ்வரன் இந்த சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கிறார். ஜீவனுக்கும் இந்த ஈஸ்வரனுக்கும் என்ன தொடர்பு? அது ஐக்கியமாக ஒன்றாக சொல்லப்படுகிறதே அது எப்படி? அப்படிங்கிற விசாரம். அதுக்கப்புறம் லாஸ்டா இதை அறிந்து கொண்டால் அதன் பின் நான் யார்? முதல்ல நான் என்ன ஆரம்பிக்கிறேன்னா நான் ஒரு ஜீவன். முதல்ல ஆரம்பத்துல நான் தேகம்னு ஆரம்பிச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்குறோம். அகம் தேகோஸ்மி அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் அகம் ஜீவோஸ்மி ஆறுது. அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது ஆகிறதுக்கு அந்த டிராவல் நமக்கு அழகா இங்க சொல்லப்படுகிறது. நம்ம எந்த டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, இப்ப நம்ம ஒரு உபனிஷத் படிக்கிறோம்னு நினைக்கிறோம். 10 உபனிஷத் ரொம்ப பிராதானியமாக சொல்லப்படுறது. அது ஏன் பிராதானியமா சொல்லப்படுறதுன்னா அதுக்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் கொடுத்திருக்கார். அதனால நமக்கு ரொம்ப பிராதானியமாக சொல்லப்படுறது. 1108 இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 108 இருக்குங்கிறாங்க. 10ங்கிறது பிராதானியமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும். எந்த உபனிஷத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் தான் டாபிக். எனி உபனிஷத் அதான் டாபிக். ஒண்ணுத்துல இந்த சிருஷ்டி மட்டும் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். ஒண்ணுத்துல 5 பூதங்கும், ஒண்ணுத்துல 3 பூதங்கும். அப்படி சிருஷ்டியில சேஞ்சஸ் இருக்கும். பிரசன்டேஷன்ல சேஞ்சஸ் இருக்கும். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றின விசாரம் மட்டும்தான் எல்லா உபனிஷத்துலயும் இருக்கு. சோ இங்க அதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு ப்ரீலூட் ஒண்ணு இங்க கிடைச்சிடுறது. நமக்கு என்ன பார்க்க போறோம், என்ன படிப்போம், எதுல படிச்சாலும் இப்ப ஈவன் நம்ம கீதையில என்ன விசாரம் பண்ணி கொண்டிருக்கோம்? துவம்பத விசாரம் முடிச்சாச்சு. தத்பத விசாரம் இதோ இப்போ முடிக்க போறோம். இப்போ லாஸ்ட் சாப்டர் ஆஃப் தத்பத விசாரம் 12வது சாப்டருக்கு வந்துட்டோம். இப்ப தத்பத விசாரமும் தொன்பத விசாரமும் பண்ணி முடிக்கும் பொழுது நமக்கு இது ரெண்டுக்குமான ஐக்கியம் என்ன அப்படிங்கிறது ஓரளவு புரிப்பட்டுடும். அதுக்கப்புறம் அசி அப்படிங்கிற அந்த அந்த அது எதுக்கு அந்த அசிங்கிறதுக்கு 6 அத்தியாயம் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சில விஷயங்கள் இன்னும் ஆழமாக தெரிஞ்சு கொள்வதற்கான சில விஷயங்கள் இருக்குங்கிறதுனால அந்த அசிபத விசாரமாக அடுத்த 6 அத்தியாயங்கள் கீதை மாதிரி நமக்கு தத்துவமசிய அழகா புரிய வைக்கிறதுக்கு வேற டெக்ஸ்டே கிடையாது. கீதையை 2வது அத்தியாயம் படிச்சுட்டேன், அத்தோட போதும், எனக்கு ஆத்மானாத்ம விவேகம்லாம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நீ ஆத்மானாத்ம விவேகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊர்பட்ட சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடையாக அர்ஜுனன் வாயிலாக கேட்கப்படக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் விடையாகத்தான் கர்மயோகம், கர்ம சந்நியாச யோகம், சந்நியாச யோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம், சந்நியாச யோகம், தியான யோகம்னு ஒன்னொன்னா அழகழகா பிரிச்சு பிரிச்சு படிச்சு கொண்டிருக்கிறோம் நாமளும். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, எனி டெக்ஸ்ட் எடுத்துட்டா ஜீவேஸ்வர ஐக்கியம் தான் டாபிக் அப்படிங்கிறதுக்காக சொல்லணும். இந்த இதுல முதல்ல என்ன, இந்த அஞ்சு பிராட் ஹெட்டிங்ஸ் கீழே நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கோம். அதிகாரி அப்படின்னா ஒருத்தனுக்கு என்ன வேணும்னா சாதன சதுஷ்டய சம்பன்னனா அவன் இருக்கணும். சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்னென்ன? விவேகம், வைராகியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்வம். இந்த 4 தான். சுவாமி பரமார்த்தாஜி ரொம்ப அழகா சொல்லுவார். 4 Ds ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கிரிமினேஷன், டிஸ்பேஷன், டிசிப்ளின் அண்ட் டிசையர் அப்படின்னு. அவர் நிறைய இந்த மாதிரி ஆக்ரோனிம்ஸ் கொடுக்கறதுல ரொம்ப வல்லவர். நிறைய விஷயங்களை இந்த சின்ன சின்னதா காயின் பண்ணி அந்த அதை விரிச்சானாக்கா நம்மளுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிடும். அவரோட மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல அது ரொம்ப நல்லா புரியும். இட்ஸ் நாட் அ காமன் ஆக்ரோனிம், எல்லா இடத்துலயும் இருக்காது. பட் அவரோட மட்டும் ஃபாலோ பண்ணும்போது அது ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா இது நல்லா இருக்கு. இந்த 4 Ds அப்படிங்கிறது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்கிரிமினேஷன், டிஸ்பேஷன், டிசிப்ளின் அண்ட் டிசையர். இது அதேதான் விவேகம், வைராகியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்வம். சோ இந்த புருஷார்த்த நிச்சயம்ங்கிறது பண்ணிடணும். முதல்ல நம்ம என்ன வேணும், எனக்கு வாட் இஸ் மை கோல், அந்த கோல் நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடணும்.
அது பண்ணாம நான் எனக்கு என்ன கோல்னே இல்லாம நான் மனம் போன போக்குல போக போறேன்னாக்கா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த குரூப்புக்கும் அப்படிப்பட்ட பர்சனுக்குமே சம்பந்தமே கிடையாது. புருஷார்த்த நிச்சயம்ங்கிறது முக்தி தான் அப்படின்னு டிசைட் பண்ணவங்களுக்கு இதுதான் இந்த 4 தான் முக்கியமாக தன்னை எக்யூப் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயங்களாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். என்னது விவேகம்னா? எதை பத்தின விவேகம்னா என்ன? டிஸ்கிரிமினேஷன், பிரிச்சு பகுத்தறிவு அப்படின்னு. அந்த பகுத்தறிவு எதை பற்றிய பகுத்தறிவுன்னா நித்தியம் எது, அனித்தியம் எது. சரி, அப்புறம் வைராக்கியம் எதுல வச்சுக்கிறது அப்படின்னு. இங்கேயும் சுகத்துக்கு ஆசை இல்லப்பா, நீ கொண்டு போய் சொர்க்கலோகத்துல போடுறியா, அப்ப கூட எனக்கு அதுல ஆசை இல்லை. எனக்கு எந்த சுகத்தின் மேலேயுமே ஆசை இல்லை. நான் இகபோக சுகமும் இகபோகமும் வேண்டாம், பரபோகமும் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பேஷனேட் ஸ்டேட் வைராக்கியம்ங்கிறது. கொஞ்சம் கூட நமக்கு இந்த ஆசை இல்ல, பற்று இல்லாம இருக்கிறது. பற்றே கிடையாது, எது நடக்கிறதோ அது நடக்கிறது, அவ்வளவுதான் அப்படின்னு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய. அப்படி இருந்தா தான் படிக்க முடியும். ஏன் இத படிக்கிற மாணவனுக்கு வைக்கிறார்? இது வேதாந்தம் படிக்கிற மாணவனுக்கு எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல பற்று இருந்ததுன்னா இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியாம போயிடும். இது ரொம்ப ஆழமானது, ரொம்ப அப்டிராக்ட் ஆனது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மைண்ட் நிறைய அவைலபிளா இருக்கணும். நிறைய தடவை நான் கிளாஸஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் எதற்காக சொல்லப்படுகிறது அப்படின்னா மைண்டோட அவைலபிலிட்டி வேணும் அப்படிங்கிறது தான் காரணம். வேற ஒன்றும் பெரிய பெரிய கம்ப வித்தையெல்லாம் இல்லை. இது என்ன அப்படின்னா என்னோட மைண்டை நான் வேற எங்கேயான வச்சிருந்தேன்னா நான் இங்க அவைலபிளா வைக்க முடியாது அப்படிங்கிறதுல. பிரிங் யுவர் அவேர்னஸ் டு திஸ் பிளேஸ் அப்படிம்பாங்க தியானத்துக்கு உட்கார்ந்த உடனே. எங்கேயோ இருக்கு உங்க மைண்டு, தூக்கின்னு வாங்க இங்க, நீங்க இப்ப இதை சிந்திக்க போறீங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் வேதாந்தம் படிக்கணும்னாலும் யூ ஷுட் பிரிங் யுவர் அவேர்னஸ் டு திஸ் பிளேஸ். அதுக்காக வேண்டி நம்மளோட மனசுல ஒரு பற்றற்ற தன்மையானது இருக்கணும். இது இருந்தா தான் நான் வாழ்வேன் அப்படின்னு இல்லாத ஒரு பற்றற்ற தன்மை. அதுக்கப்புறம் என்ன? சமாதி சட்க சம்பத்தி, சமம் தமம் உபரமா திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா, இது எல்லாமே இருக்கணும். எல்லா இதுல சமம் இருக்கு, தமம் இல்ல, சமம் தமம் இருக்கு, திதிக்ஷா கிடையாது அப்படின்னு எல்லாம் நம்ம we cannot take any excuses. ஏன்னா எல்லாமே இது எல்லாமே ஒரு பேக்கெட் மாதிரி, ஒரு பேக்கேஜ் மாதிரி. எல்லாமே வளர்த்துக்கணும். எல்லா விஷயங்களிலுமே முழுமைத்தன்மைக்குத்தான் பாடுபடணும். ஏதோ கொஞ்சம் கிடைச்சிடுத்து போறோம், நம்ம அப்பப்ப நமக்கு ஆசை வரும், அப்ப நம்ம தீர்த்துக்கலாம், அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இருக்கக்கூடிய இந்த உலகியல் இன்பங்களை ருசிப்பது அப்படிங்கறதுல இருந்து விலகி விலகி விலக்கி மனச விலகி இல்ல விலக்கி மனச விலக்கி விலக்கி அதை இந்த பிரம்ம தத்துவ சிந்தனைக்குள்ள ஆழ்த்தறதுக்கான ஒரு ஒரு தைரியம் நமக்கு வேணும். அந்த தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த சமம், தமம், உபரமா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அத்தனையும் வேணும் அப்படிங்கிறது. மனசை நெறிப்படுத்துறது சமம், புலன்களை நெறிப்படுத்துறது தமம், உபரமா அப்படிங்கிறது நம்முடைய கடமைகளை மாத்திரம் செய்து கொண்டிருக்கு. ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நான் செய்கிறேன். நான் போய் தேவையில்லாத அடுத்தவங்க வேலையை உட்கார்ந்து வச்சு அதுல எப்படி இருக்கு, அவங்க இன்னும் எப்படி நல்லா பண்ணலாம், அதுக்கு நான் ஐடியா கொடுக்கட்டுமா, அந்த வேலையெல்லாம் பண்ணாம எனக்குன்னு இருக்கிற வேலைகள் என்னவோ அதை நான் பண்ணி கொண்டிருக்கேன். அடுத்தது என்ன? திதிக்ஷா. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு? இந்த டெக்ஸ்ட்ல சொல்லியிருக்கிறது குளிர், வெப்பம் முதலிய இருமைகளை எல்லாம் பொறுத்து கொள்வதுதான் திதிக்ஷா. அப்ப நம்ம இது ஒரு குறியீடு தான். குளிர் வெப்பத்தை பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னா உடம்புக்கு எக்ஸ்டர்னலா வரக்கூடிய துன்பங்கள் சுக துக்கத்தையும் பொறுத்துக்கணும். இந்த மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயல பகவான் சொல்றாரு இல்லையா, சீதோஷ்ண சுக துக்கம். ரெண்டுமே நமக்கு இந்த இந்த குளிரோ வெப்பமோ அது கொடுக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அது நம்மள பாதிக்காத அளவுக்கு நம்மள பார்த்துக்கணும். எனக்கு 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 ஏசி இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. இந்த ஊருக்கு போனாலும் நான் ஏசியோட தான் தூக்கின் பின்னாடியே சுத்த வேண்டியதான். அப்புறம் ஒரு மூட்டையில ஆதிசங்கரர் பாவம் எழுதின புஸ்தகத்தெல்லாம் மூட்டையில சுமந்துட்டு ஊர் ஊரா போனாராம். 32 வயசுக்கு 2 ரவுண்டு போயிட்டு வந்துட்டாரு இந்தியா பூராக்க. அவர் என்னத்தை தூக்கின்னு போனாருன்னா இந்த எழுதின புஸ்தகத்தை தூக்கின்னு போனாராம். நாம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏசி மூட்டையை தூக்கின்னு போவோம். எங்க போனாலும் எனக்கு ஏசி வேணும், ஏசி வேணும். சோ எதுக்கு அதுன்னா இந்த உடம்பு நம்மளுக்கு உடம்போடைய அசௌகரியங்களை பொறுத்துக்காத தன்மை இருந்ததுன்னா படிக்க முடியாது. இதெல்லாம் தான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம படிக்கிற பசங்களை என்ன சொல்றோம்? படிக்கிற காலத்துல உனக்கு என்ன என்ஜாய்மெண்ட் வேண்டி கிடக்கு?
பேசாம உட்காந்து படி. இப்ப இருக்கிற குழந்தைகள் நான் சொல்லல. நம்மலாம் படிக்கிறச்சே. என்னோட மாமா சொல்லுவார், "நீ ஐசிடபிள்யூ படிக்கிறியா? தபஸ் மாதிரி பண்ணு. ரூம்குள்ள விட்டு நான் வெளியிலயே வரமாட்டேன். நாள் கணக்குல நான் உட்கார்ந்து படிச்சுட்டு இருப்பேன்." அது எனக்கு வேத வாக்காட்டம் இருந்தது. அப்படித்தான் நான் படிச்சேன். அப்படியே தபஸ் மாரி இருக்கும். என்ன நடக்கிறது வெளியிலன்னு கூட தெரியாது. அது வந்து ஒரு அந்த நேரத்துல ஒரு வேள்வியின் உக்கிரம் இருக்கும் நம்மகிட்ட. இத எப்படியும் பாஸ் பண்ணி காட்டிடணும் அப்படின்னு. அது மாதிரி அந்த நம்ம காலத்துல நான் சொல்றேன். ஐ எம் டாக்கிங் அபௌட் 90க்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2000க்கு முன்னாடி பிறந்தவர்களுடைய நிலைமைய பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப அதெல்லாம் சொன்னா புரியறது இல்ல. யாருக்குமே புரியறது இல்ல. எனக்கு தெரியும் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அது இருக்கட்டும். திதிக்ஷாங்கிறதுக்காக சொல்ல வரேன். எதுக்கு அந்த திதிக்ஷாவை நம்ம இங்க பிரிஸ்கிரைப் பண்றதுன்னா இங்க மாணவனா இருக்கிறதுனால. நீ இத படிக்கணும்னு நினைச்சியானா ஒரு மாணவ பருவத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். இது வந்து இவர்களுக்கு மட்டும்தான் வேதாந்தம் படிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்க கூடாது. எனி பர்சன் பர்சியூயிங் எனி ஸ்டடி சீரியஸ்லி இது அத்தனையுமே பொருந்தும். இந்த சமம் தமம் உபரமா திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இருக்கே அதை படிக்கக்கூடிய அனைவருக்குமே பொருந்தும். இங்க ரொம்பவே பொருந்தும். அடுத்தது ஸ்ரத்தா. ஸ்ரத்தா முக்கியமா என்ன? குரு சாஸ்திர வாக்கியத்துல ஸ்ரத்தை. என்னோட குரு எனக்கு சாஸ்திர வாக்கியத்தை தான் எடுத்து சொல்கிறார். அதில் அவர் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக எனக்கு சொல்கிறார். நான் புரிந்து கொள்ள வேண்டும்ன்ற ஒரு ஸ்ரத்தையானது நமக்கு இருக்கு. சாஸ்திரத்துல ஒரு அவநம்பிக்கை இருந்தாலும் படிப்பு வராது. சொல்லி கொடுக்கிற குரு கிட்ட அவநம்பிக்கை இருந்தாலும் படிப்பு வராது. இந்த ஸ்ரத்தைங்கிறது நம்பிக்கைன்ற மாதிரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. நம்பிக்கைக்கும் ரொம்ப மேல. என்ன நடந்தாலும் என் குரு என்னை கைவிட மாட்டார். இந்த சாஸ்திரம் என்னை கைவிடாது. இந்த சாஸ்திரம் வந்து என்னை தவறான வழியில் இட்டு செல்லாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆழமான நம்பிக்கை தான் அந்த ஸ்ரத்தா. அது இருக்கணும். அப்பதான் படிக்க முடியும். ஏன்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஈஷாவாசியம் படிக்கிறோம். என்ன இது இப்படி சொல்றாரு? ஒண்ணும் புரியவே இல்லையே. திடீர்னு வந்து மோட்சம் மோட்சத்தை இதுங்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த கர்மகாண்டிகள் எல்லாம் இப்படி கண்ணாப்பினான்னு திட்டுறாரு. ஆனா நம்ம டைரக்டா வேலை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கர்மகாண்டியா தான் நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்களை திட்டுறாரு. ஆனா வந்து மோட்சத்தை புகழும் போது இவன் எப்படி இதை விட்டுட்டு வருவான் அப்படின்னு ஒரு ஈஷாவாசியம் இஸ் லைக் தட் ஒன்லி. சின்ன உபனிஷத் தான். ஆனா அது என்ன ஆகும்னா ஆரம்பிக்கிறச்சே ஃபர்ஸ்ட் லைன் ஒண்ணு இருக்கும், செகண்ட் லைன் வேற மாதிரி இருக்கும். இது ரெண்டுக்கும் சமன்வயப்படுத்தி சொல்லறதுக்கு ஒரு குரு வேணும் நமக்கு. ரொம்ப முக்கியம் அதுதானே. இது ஏன் மந்திரத்தை வெறும் நம்ம வந்து ராவா மந்திரத்தை படிச்சோம்னா ஒண்ணுமே புரியாது. அத வந்து முன்னாடி இருக்கிற விஷயத்துக்கு என்ன சொல்லணும், பின்னாடி இருக்கிற விஷயத்துக்கு என்ன சொல்லணும், இதை எடுத்து எப்படி புரிஞ்சுக்கணும், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு நல்ல குரு வேணும். அந்த குருவுக்கு முதல்ல வந்து ஒரு பரம்பரை இருக்கணும். இதெல்லாம் நான் நிறைய தடவை கீரல் இந்த ரெக்கார்ட் மாதிரி உங்களுக்கே மனப்பாடம் இருக்கும். குருவோட லட்சணங்கள் என்னங்கிறது நான் திருப்பி சொல்ல போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு டைம் கிடையாது. இது வந்து முழுக்க இன்னைக்கு சம்மரி சொல்ல முடியுமாங்கிற ஒரு பிரமிப்பு எனக்கே இருக்கு. பார்க்கலாம். பகவத் சங்கல்பம் எப்படியோ அப்படி நடக்க போறது கிளாஸ். அதனால குரு அப்படிங்கிற எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா குரு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த குரு அவசியம்ங்கிறத காட்டிலும் அந்த குரு நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா சாஸ்திரத்துல நம்பிக்கை வேணுங்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். அப்ப எனக்கு இது படிக்கவே புரியவே இல்லப்பா. இது வெறும் அப்டிராக்டா இருக்கு. தூக்கி போட்டு இருப்போம். நம்ம வேற ஏதாவது பார்க்கலாம். நம்ம பேசாம 2 படத்துக்கு போயிட்டு வரலாம். மைண்டால் ஃப்ரீ ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு ஓடி போயிட்டான்னா அவனால படிக்க முடியாது. எனக்கு சுவாமிஜி சொல்லுவார், புரியலையா படி திரும்ப, புரியலையா திரும்ப படி, புரியலையா திரும்ப படி, இப்படிதான் சொல்லுவார். அப்பனா என்ன அர்த்தம்னா திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தா புரியும்னு அர்த்தம். அதுக்கு நமக்கு ப்ராப்பர் டீச்சிங் நமக்கு இருக்கணும். மெத்தாடிக்கல் டீச்சிங் இருக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு குருவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அவர் ஒரு குருட்ட படிச்சிருக்கணும். இதுதான் விஷயம். இல்லைன்னா அவருக்கு எப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு தெரியும்? நாம யார்கிட்டயாவது படிச்சாதான் ஒரு நல்ல குருவோடைய லட்சணம் என்ன அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவார். என்னன்னா தான் நல்லா படிச்சு சொல்லி கொடுக்கிற போது அந்த யார் கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் எப்படி சொல்லணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவார். சோ தட் இப்ப அவங்க யாருக்காவது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அழகா அதை எடுத்து விவரிச்சு சொல்லி கொடுக்கறதுக்கான எக்யூப்டு பர்சனை அவங்கள ஆக்குறது தான் ஒரு குருவினுடைய அழகு. அந்த மாதிரி இருக்கணும். அது அப்ப அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தா தானே நம்மளால வந்து எடுத்து சொல்ல முடியும் இன்னொருத்தர். அந்த மாதிரி இருக்கணும் குரு. அந்த குரு கிட்டையும் சாஸ்திரத்துக்கிட்டையும் ஸ்ரத்தையானது பரிபூர்ணமா இருக்கணும். ஏப்ப சோப்ப ஓட்ட மாட்டையெல்லாம் ஸ்ரத்த இருந்ததுன்னா வேலைக்கு ஆகாது, நடக்காது. இந்த சாஸ்திரம் உள்ள போகாது. அவ்வளவுதான். அதனால இது போகணும் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு ஒரு கதை கேட்கறது போலயோ
இல்ல ஒரு வர்ணனைய ரசிக்கிறது போலயோ கிடையாது. நான் இதுவரைக்கும் இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 10, 15 நிமிஷம் பேசியிருக்கேன். இதுலேருந்து இத அப்படியே ரிப்பீட் பண்ணுனா யாராலயுமே ரிப்பீட் பண்ண முடியாது. என்னாலயே பண்ண முடியாது. காரணம் என்ன? இட் இஸ் நாட் அ கான்சிக்வென்ட்டா சொல்லக்கூடிய ஒரு ஒரு கதை கிடையாது. கோஜென்ஷியலா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை கிடையாது. அவர் வந்தாரா, அவர் இது அவருக்கு அரண்மனைக்குள்ள போனாரா, அங்க போய் அவர் கிருஷ்ணரை பார்த்தாரா, அப்படியே அவல குடுத்தாரா, அவல குடுத்த உடனே அவர் கிருஷ்ணரை வந்து அவரை பாத பூஜை பண்ணாரா, இப்படியெல்லாம் அந்த ஒரு ஒரு சீக்வென்ஸா சொன்னேன்னா அதை திருப்பி சொல்லலாம். நான் அப்படி சொல்லவே இல்லை. அந்த மாதிரி இல்லை இது. அப்படி இருக்கிற போது இதுல அதிகமான விசுவாசமும் ஸ்ரத்தையும் நமக்கு இருந்தா மட்டும்தான் அது எல்லாத்தையும் விட மன ஒருமுகப்பாடு வேணும். நாம என்ன படிக்கிறோமோ அந்த படிக்கிறதுல மாத்திரம்தான் கவனம் இருக்கணும். இந்த மனம் வந்து இன்னும் சொல்ல போனா படிக்கிறதுனுடைய விஷயத்துலதான் கவனம் இருக்கும். அந்த சுத்த பிரம்மத்துல மாத்திரம் கவனம் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மன ஒருமுகப்பாடுங்கிறது அதுதான். கம்ப்ளீட்லி என்கிராஸ்ட் இன் த சப்ஜெக்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். அதை விட்டு வேற எங்கேயும் போறது கிடையாது. இப்ப நம்ம வந்து நான் படிச்சது இல்லை, ஆனா நான் பார்த்திருக்கேன். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் நடக்கிறச்சேயே இந்த புக்குக்குள்ள வச்சுட்டு மில்ஸ் அண்ட் பூன்னு ஒரு புக்கு படிப்பாங்க. எனக்கு அவ்வளவா தெரியாது, நான் படிச்சதும் கிடையாது. ஆனா சொல்லுவாங்க தட் இஸ் ஒரு ஒரு மாதிரி நல்ல லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கிற ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவ்வளவு ஈடுபட்டு படிப்பாங்க. அவ்வளவு அது வந்து அதை படிச்சுட்டு அது ஒரு மாதிரி கனவு நிலையிலேயே இருப்பாங்க. அதெல்லாமே பார்த்திருக்கேன். அப்ப அந்த அளவு ஈடுபாடு ஒரு புஸ்தகத்துல வைக்க முடியறது தானே. அதுதான் சமாதானம். அந்த சமாதானத்தை வில்சன் பூன்ல வச்ச சமாதானத்தை இப்ப வந்து நாம இங்க வேதாந்த டெக்ஸ்ட்ல வைக்கணும் அப்படின்னா மைண்ட்ல எவ்வளவு சேஞ்சஸ் வரணும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம சாதாரண இப்ப நம்ம நம்ம நமக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா பொன்னியின் செல்வன் படிக்கிறச்சே, கல்கியோட பொன்னியின் செல்வன் படிக்கிறச்சே அந்த வர்ணனையில எவ்வளவு மனசு ஆழ போறது. அந்த அளவு ஒருமுகப்பாடு இங்க பிரம்ம தத்துவத்தை பற்றி படிக்கும் பொழுதும் இருக்கணும். அதுதான் இங்க வந்து சமாதானம்ங்கிறது. ஒருமுகப்பாடு, மன ஒருமுகப்பாடுங்கிறது இருக்கணும். இது எல்லாமே யார பத்தி பேசுறது? கம்ப்ளீட்டா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசியிருக்கு இத்தனையும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து விடுறது என்ன பார்த்தோம் நம்ம? ஆத்ம விசாரம் பத்தி பார்த்தோம். ஆத்மா ஒண்ணுதான்ப்பா சத்தியம், மத்தது எல்லாமே மித்யா அப்படின்னு. ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஜீவனை பத்தி, ஜீவன் வந்து இங்க ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா சத்தியம், தது அந்நியத்து சர்வம் மித்யா அப்படின்னு சொல்லியாச்சு. இங்க தன்னை பற்றி அறியணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு ஒருத்தன் வரான். ஏன் தன்னை பற்றி அறியணும்னு வரான்? ஏன்னா இவன் கம்பேர் பண்ணி பாக்குறான். இந்த இந்த உலகம் எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன், ஈஸ்வரன் எப்படி இருக்கார், இது எல்லாத்தையும் இந்த மைண்ட் வந்து கம்பேர் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைய அடைய இவற்றுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப நான் உண்மையிலேயே யாரு? இந்த உடம்பு மனசு புத்தி நானா, இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான் நானா அப்படிங்கிற கேள்விகள் அவனுக்கு எழும்பொழுதுதான் அவன் இதுக்கு வரான். அப்ப தன்னை பற்றி அறியறது முதல்ல ஜீவ விசாரம் தான் ஃபர்ஸ்ட். கிருஷ்ணரும் முதல்ல ஸ்வம்பத விசாரத்துலதான் ஆரம்பிக்கிறார். நம்மளும் பார்த்தோம் ஆத்மா அனாத்மா ஐக்கியம் தான் முதல்ல அவரும் எடுத்தார். அங்கேயும் நம்ம வந்து ஆத்மானா என்ன, அனாத்மா, ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் உள்ள டிஃபரன்சஸ் தான் முதல்ல நம்ம செகண்ட் சாப்டர் 12 to 30 வரைக்கும் பார்க்கிறோம். தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது வேறு ஒரு பற்றும் உண்டோ பராபரமே அப்படின்பார் தாயுமனு. ஒருத்தன் தன்னை அறிஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா தன்னை படைத்த அந்த தலைவன் அவனுக்கு மேல மட்டும்தான் அவனுக்கு பற்று இருக்கும். அதை தவிர வேறொரு பற்று கூட அவனுக்கு வருமா அப்படின்ற கேள்வியை எழுப்புறாரு. அப்ப தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல தாண்டவராய சுவாமிகள் சொல்றாரு. அப்ப எது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். கம்ப்ளீட்டா நான் யாருங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். நான் என்னை பற்றி அறிவை பெறணும் அப்படின்னு சொன்னா எது மெய் எது பொய் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அந்த பொய்ப்பொருளின் மீது நான் இப்ப படிக்கதான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா நான் எதன் மீதெல்லாம் பற்று வைத்துக்கொண்டு இது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், இவங்கதான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், இவங்கதான் எனக்கு ஆறுயிர், இப்படியெல்லாம் பெனாத்தின் இருக்கேன்ல, இந்த மாதிரி பேத்தல் எல்லாம் தப்பு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். பொய்ப்பொருள்களினுடைய உண்மை முகம் எனக்கு நன்றாக தெரியும். அந்த பொய்ப்பொருள்களின் மீது இருக்கக்கூடிய பற்றெல்லாம் நீங்கும்.
நான் என்னை பத்தின உண்மையை தெரிந்து கொள்ள எனக்கு என்னை பத்தின ஆச்சரியங்கள் எல்லாம் எனக்கு வந்து புலப்பட ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்றேன், இந்த உலகம் வந்து இவ்வளவு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத உலகமா இது? இவ்வளவு பொய்கள் நிறைந்த உலகமா? இதைத்தானா நாம அப்படி கொண்டாடி கொண்டிருந்தோம்? இதுல இருக்கிற அல்பமான இன்பத்திற்கா அப்படி நான் வந்து தேட்டையோட திரித்து கொண்டிருந்தேன் இத்தனை காலமாக? எவ்வளவு ஒரு 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 நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்ற எண்ணமானது நமக்கு ஏற்பட்டு உண்மை பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாட்டம் எனக்கு ஏற்படும். அந்த மெய்ப்பொருள் என்னது? அந்த மெய்யறிவை பெறணும். மெய் உணர்தல் அப்படின்னார் வள்ளுவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சியவர். நான் இவ்வளவு நாள் எதெல்லாம் நான் இன்பம் 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 நினைத்து கொண்டிருந்தேனோ அதெல்லாம் இன்பமே கிடையாது. அதெல்லாம் போலியான இன்பம் அப்படிங்கறது நான் என்னை பற்றிய அறிவை பெறுவதற்கு முனையும் பொழுதுதான் எனக்கு கிடைக்கும். துன்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா, துன்பமும் நிலையானதல்ல. இன்பம் நிலையல்லன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி பரவாயில்லப்பா, அதனால என்ன, வேற ஒரு நிலையான இன்பத்தை நோக்கித்தான் போறோம். துன்பமும் நிலையல்லன்னு சொல்லும்போது அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? நான் பட்ட பாடு எனக்கு இல்ல தெரியும். நீங்க வந்து இருந்து பாருங்க. யூ பி இன் மை ஷூஸ் அண்ட் சி அப்படின்னுவோம் அழகா. அதாவது துன்பமும் நிலை இல்லை. எப்ப இன்பம் நிலை, இருமைகள்ல ஒண்ணு நிலை இல்லைன்னா இன்னொன்னு எப்படி நிலையா இருக்கும்? வெரி சிம்பிள் லாஜிக், நீங்க யோசிச்சு பாருங்க. இது இருமைன்னு சொல்றோம். இன்பம் துன்பம் குளிர் வெப்பம் எல்லாம் இன்பம் இனிமை இருமைன்னு சொல்றோம். இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ல ஒண்ணு நிலை இல்லைன்னு சொல்லிட்டா இன்னொன்னு மட்டும் நிலையா இருக்க முடியுமா? அப்புறம் எப்படி அது பேர் ஆகும்? லாஜிக்கலி அது பேர் ஆகாது. அதனாலயே நமக்கு தெரியுது துன்பமும் நிலை அல்ல. நான் ஒரு துன்பம் நிலை இல்லைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா சொல்லக்கூடாது இந்த மாதிரி எக்ஸாம்பிள். ஆனா இது ஒண்ணுதான் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு ரியல்ல அந்த அந்த ட்ரூ ட்ரூ ஃபேஸ அப்படி காமிக்கிற இடம் அங்கதான். டெத் வீட்டுக்கு போகணும். அங்க போனாதான் தெரியும் நமக்கு துன்பம் நிலை அல்ல அப்படின்னு. ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு வேணா இருக்கும். அந்த அந்த இறுக்கங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு தான் இருக்கும். அடுத்த நாளே அது சகஜமாகறதுக்கு எல்லா இதுவும் ஆரம்பிச்சிடும். ஒரு காஃபி உள்ள போயிடுச்சுன்னா போதும், த மைண்ட் வில் காம். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். மேபி இந்த ரொம்ப அந்த லாஸ் யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அவங்க மாத்திரம் இன்னொரு ஒரு 2-3 நாளைக்கு கண்டினியூ ஆகுமே தவிர அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதான் உண்மை. இதுதான் பிளாட்டன்ட் ட்ரூத். இதை நாம வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தா, அவன் அப்படி பண்ணிட்டாதான் நம்மளுக்கு சாஸ்திரமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியும். இல்ல இல்ல, அது எப்படி இமோஷனல் லாஸ நீங்க எப்படி இவ்வளவு சர்வசாதாரணமா நீங்க வந்து டிஸ்கார்ட் பண்றீங்க? ஐ எம் நெகேட்டிங் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்டு, வெதர் இட் இஸ் ஹியர் ஆர் நாட். இருக்கோ இல்லையோ நான் நெகேட் தான் பண்றேன். இல்லாததை நெகேட் பண்றதுக்கு என்ன எனக்கு தயக்கம் வேண்டி கிடக்கும்? அதனால எனக்கு புரியணும், துன்பம் என்பதும் இல்லை, அது நிலை அல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இன்பம் நிலை அல்ல. அப்போ ஒரு ஒரு விஷயம் பிறக்கிறது அப்படின்னா அது நிலை அல்ல. துன்பம் நிலை அல்ல. ஒரு விஷயம் இறக்கிறது அப்படின்னா அதுவும் நிலை அல்ல. அப்ப இறப்பும் நிலை அல்ல, பிறப்பும் நிலை அல்ல. பிறக்கிறது எது பின்ன? உடம்புதான் பிறக்கிறது. உடம்புதான் ஜனனம்ங்கிறது எதுக்கு நடக்கிறதுன்னா உடம்புக்கு நடக்கிறது. அந்த உடம்பு உயிர் எப்படி இருக்கு? உயிர் போனதெல்லாம் ஒரு உடம்புல இருந்தது, அது அப்படியே டிராவல் ஆகி திருப்பி இந்த உடம்புக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிறது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜர. வி ஹேவ் இது ப்ரூஃப் டு சே. நம்ம சுவாமியே சொல்லியிருக்காரு, கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அந்த அந்த சோல் என்ன பண்றது அப்படின்னா, ஜீவன் என்ன பண்றதுன்னா, இங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அந்த ஜீவன் இருந்து வெளியில அதுக்கப்புறமா போய் வெளியில இன்னொரு ஒரு உடலை தேடிக்கொள்கிறது அப்படின்னு அவர் தானே சொல்றார். அதானே பிரமாணம். நமக்கு வேற என்ன பிரமாணம் இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துட்டா, இந்த உயிர் வந்து தன்னுடைய உண்மை நிலையை அறிந்து விட்டால், எப்போ இந்த உயிர் ஒவ்வொரு உடம்பா நான் தாவிக்கொண்டே இருக்கிறேனே, உண்மையிலேயே நான் யார் அப்படின்னு இந்த உயிருக்கு அது தெரிஞ்சிருக்கு, இந்த ஜீவனுக்கு தான் யார் என்பது தெரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த ஜீவன் பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தெரியாத வரைக்கும், அஜ்ஞானத்தினால அது மூடி இருக்கிற வரைக்கும் தான் தேன முக்கியந்தி ஜந்தவக. அஜ்ஞானத்தினால மூடி முழுகி இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஜீவனுக்கு மறுபடியும் மறுபடியும் எல்லாம் சத்தியமா தோன்றது. அப்படியே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயம் இது சத்தியம், அது சத்தியம், இது 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 அவ்வளவு முக்கியமானது, இது எப்பவும் இருந்து கொண்டே இருக்க போறது அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தியும் எல்லாத்தையும் வாங்கி 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 சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா சாமானா கிடக்கும். இது எப்ப வாங்கினதுன்னா ஏதோ 7ஆம் தலைமுறையில இளைய மாமனார் வாங்கி கொடுத்ததா இருக்கும். என்னத்துக்கு அது? அது பொருளை சேர்த்து 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 இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சேர்த்து வைக்கிற அந்த குணங்கள்லாம் எப்ப போகும் அப்படின்னா, அதெல்லாம் நிலை இல்லப்பா.
எது நிலை அப்படின்னு தெரியணும்ன்ற ஆர்வம் அது தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் சத்தியம் மித்யா. இது பத்தின விவேகம் தெரியும். ஆத்மா சத்தியம், தது அந்நியத்து மித்யா. ஒண்ணுதான் சத்தியம், ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம். அதுக்கு உதாரணம் என்ன பார்த்தோம்? நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கேன். தங்கம், நகை. இப்ப தங்கம் நகை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நகையெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது, தங்கம் மாறுதலுக்கு உட்படாது. அதே மாதிரி நூல், ஆடை, அந்த உதாரணம் எடுத்துட்டோம்னா ஆடை அப்படிங்கிறது எல்லாம் மாறுதலுக்கு கூட உட்பட்டது. எல்லா ஆடையிலையும் மாறாமல் இருக்கிறது நூல் தான். அதனால நூல் என்பது சத்தியம், ஆடை என்பது மித்யா. சோ என்ன இது எப்படி அப்படின்னு தண்ணீர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. தண்ணீர் என்பது சத்தியம், கடலோ அலையோ நுரையோ எல்லாமே மித்யா. அப்போ இந்த மாறுதலுக்கு உட்பட்ட நாமரூபங்களாக இருக்கக்கூடியது அனைத்தும் மாறுதலுக்கு உட்பட்டவை, அது மித்யா அப்படிங்கிற டப்பால வருது. சத்தியம்ங்கிறது என்ன? அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் தான் சத்தியம். இந்த உதாரணமே அப்படியே எடுக்கணும். தங்கம் தான் பிரம்மனா, நூல் தான் பிரம்மனா அப்படின்னு சொல்லக்கூடாது. உதாரணத்தை அளவுக்கு புரிஞ்சுக்கணும், அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது. ஏன்னா புரிய வைக்கிறதுக்காக ஏதாவது அவங்க சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொல்றதே தவிர்த்து தங்கம் தான் பிரம்மன், தங்கம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன் அப்படின்னு எழுதி வச்சுக்க கூடாது. புரியறதுக்காக இது இதுல எல்லாத்துலயும் இருக்கிறது தங்கம், அது மாதிரி ஆதாரமாக இருக்கிறது தங்கம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஆதாரமாக இந்த சிருஷ்டி முழுவதுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அந்த ஆத்மா, அதுதான் சத்தியமாக இருக்கு. சரி, இந்த மித்யாங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? இந்த ஆத்மா சத்தியம், தது அந்நியத்து மித்யா, என்னத்துக்கு எனக்கு இது? நான் இது தெரிஞ்சு என்ன பண்ணேன்? இது மித்யான்னு தெரியறப்போதான் எனக்கு பயமே போடும். எனக்கு எதுக்கு பயம் போகணும்? எனக்கு பிரச்சனையே பயத்தினாலதான். ஏன்னா ஆகச்சிறந்த பயமே ஒருத்தனுக்கு எதுல வருது அப்படின்னா மரண பயம். நான் போயிடுவேனோ இல்ல என்னை சேர்ந்தவங்க போயிடுவாங்களோ, நான் இந்த போயிடுவேனோ அப்படின்னு நினைக்கிறச்சே நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன். போயிடுறது எதுப்பா? உடம்புதான் ஆக்சுவலா பிசிக்கலா போறது. மனசு புத்தி எல்லாம் அப்புறம் வெளில போறதெல்லாம் யார் பார்க்க போறோம்? உடம்பு போறதுன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பு சத்தியமா? மித்யாக்குள்ள வருது. அது அந்நியத்து மித்யா, ஆத்மா சத்தியம். அப்ப இது மித்யாதான். இது போகத்தான் போறது, எப்படியா இருந்தாலும் இது நிலையற்றது. என்னை சேர்ந்தவங்க எல்லாரையும் நான் இந்த உடம்போட தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேனே தவிர வேற எதோடய ஐடென்டிஃபை பண்ணலைங்கிற பட்சத்துல உடம்பாக பார்க்கக்கூடிய எதுவுமே போகத்தானே போறது, போயிட்டு போறது. அப்படிங்கிற அந்த பயமானது எனக்கு நான் போயிடுவேனோ, யாராவது போயிடுவாங்களோன்ற பயம் இருக்குல்ல, இந்த பயம் நம்மளை விட்டு போகணும்னா இது மித்யான்னு நமக்கு தெரியும். மித்யான்னு சொன்னா இருப்பது போல இருக்கிறது, விசாரம் செய்து பார்த்தால் அது இல்லை. நம்ம டிரான்சாக்சனுக்கு அது இருக்கிற மாதிரிதான் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கொஞ்சம் ஆழமா விசாரம் செய்து பார்த்தோம் அப்படின்னு அலை இருக்கான்னு, ஆமா இருக்கு. அலை இருக்கா, தண்ணி இருக்கா கேட்டா என்ன இருக்கு? அலை முழுவதும் இருப்பது தண்ணீர் தானே. தண்ணீருக்கு ஒரு ஃபார்ம் தான் அலை. அப்ப தண்ணி இருக்கா, அலை இருக்கான்னு? இருக்கிறது எரியா அப்படின்னு கேட்டா தண்ணி தான் இருக்கு. அப்ப அது அலைன்னு இருந்தது, அப்புறம் அது அலைன்னு போயிடுத்தது. திருப்பி அடுத்த அலை வரும், திருப்பி அது போயிடும். அப்ப அது வரும் போகும்னு இருந்ததுன்னா அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்தியானி பாரத அவ்யக்த நிதனான் ஏவ தத்ரகா பரிதேவனா. என்னப்பா உனக்கு பிரச்சனை உனக்கு அதுல அப்படின்னு கேக்குறார் கிருஷ்ணர். எப்பவுமே அது அவ்யக்தமா இருக்கக்கூடிய பிரம்மன் அல்லவா? அதை விட்டு நீ எப்பவோ வந்து கொண்டு இருக்கக்கூடிய போய்கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தோட ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், மாமா போயிட்டான், சித்தப்பா போயிட்டான், பெரியப்பா போயிட்டான் நான்சென்ஸ்ங்கிறார் அவர். சரி, இப்ப ஆத்மா என்றால் என்ன? அப்ப அவனுக்கு அடுத்தது சிஷ்யனுக்கு கேள்வி வருது. சரி, நீ சத்திய மித்யா, விவேகம், ஆத்மா, அந்நியத்து மித்யா எல்லாம் ஓகே புரிஞ்சுட்டேன். ஆத்மானா என்ன? அப்ப அதை சொல்லு அப்படின்னா. ஆத்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்திற்கு அது வேறானது. அப்புறம் அவஸ்தாத்ரயம், அதற்கு அது வேறானது. அப்புறம் பஞ்சகோஷம், அதற்கும் அது வேறானது. சாட்சியாக இருப்பது, சச்சிதானந்த ரூபமாக இருப்பது, இதுதான்ப்பா ஆத்மா அப்படின்னுட்டார். இப்ப எல்லா வார்த்தைக்கும் விளக்கம் வேண்டியிருக்கு. சோ நம்ம என்னெல்லாம் படிச்சோம் அப்படின்னா, ஸ்தூல சரீரம்னா என்னன்னு படிச்சோம். என்ன படிச்சோம்? ஸ்தூல சரீரத்துல போக ஆயத்தனம், இது பஞ்சீகரணம் செய்யப்பட்டது, போக ஆயத்தனமாக இருப்பது.
இது சத்கர்மத்தினால் நமக்கு கிடைத்தது, புண்ணியவசத்தினால கிடைச்ச சரீரம், அல்லது பாப்பவசத்தினாலும் சேர்த்துதான் போட்டுக்கணும். ஏன்னா பாபம் பண்ணியிருந்தோம்னா மனுஷ ஜென்மா கிடைக்காது இல்ல. வேற எந்த ஜென்மா கிடைச்சாலும் எல்லாமே ஸ்தூல சரீரம் தான். நாய்க்கு ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கு, பன்னிக்கு ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கு, மாட்டுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கு. அதெல்லாமே கர்மாவனால கிடைச்சதுதான். இது சத்கர்மா இருந்தா மனுஷ சரீரம். சத்கர்மா இல்ல கொஞ்சம் குறையறதுன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி கிரடேஷன். 84 லட்சம் யோனியில ஏதோ ஒரு யோனிக்குள்ள போய் பிறக்க வேண்டியதுதான். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, ஸ்தூல சரீரத்திற்கு ஒரு ஸ்பெஷல் இது சொன்னார். என்ன சொன்னார்? 6 வகையான விகாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். என்னென்ன விகாரங்கள்? அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, வினஷ்யதி. ஆமா, வினஷ்யதி. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, இன்னொன்னு மறந்துட்டேன் நான். வினஷ்யதி. இந்த 6 வகையான விகாரங்கள் அதற்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லும். அதாவது இருத்தல், பிறத்தல், வளர்தல், தேய்தல், மாய்தல் அப்படின்னு இதெல்லாம் சொல்றது. இந்த விகாரங்கள் எல்லாமே இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது. அடுத்தது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் எப்படி வந்தது அப்படின்னா அபஞ்சீகிருதமான பஞ்சமகாபூதங்களால வந்தது. இங்கெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் புதுசு புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாரு யாரு? இந்த குரு. பஞ்சீகிருத்தம்னு ஒரு வார்த்தை, அபஞ்சீகிருத்தம்னு ஒரு வார்த்தை. இப்ப அப்படின்னா இந்த இந்த பஞ்சீகிருத்தம்னா என்ன, பஞ்சீகரணம்னா என்னங்கிறத நம்ம பின்னாடி அதை சொல்ல போறாரு. நமக்கு இங்கேயே தெரியுது. இப்ப அபஞ்சீகிருத்தம் இதுவும் சத்கர்ம ஜன்யம் தான். ஏன்னா மனசு நல்ல மனசா வரணும், நல்ல குணங்களோட வருது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாமே சத்கர்மத்தினால கிடைக்கிறது தான். இந்த சூக்ஷ்ம சரீரத்துலதான் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணம் எல்லாமே இருக்கு. 17 விஷயங்களை சொல்ற. அது அத்தனையும் சேர்த்து சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிறத சொன்ன. அப்புறம் என்ன பார்த்தோம்னா இந்த ஒரு ஒரு இந்திரியங்களுக்கும் எது தேவதை, எது விஷயம், அதெல்லாம் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாம் படிச்சாச்சு. நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இன் டீடைல் பார்க்கணும்னா நீங்க ஒரு தடவை ஃபுல் டெக்ஸ்ட படிக்கணும். அதுல நான் இது ஒரு ஒரு ஓவர் வியூ சொல்றேன் உங்களுக்கு. அப்ப நாம இந்திரியங்கள், இந்திரியங்களுடைய விஷயங்கள், இந்திரியங்களுக்கான தேவதைகள் இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் என்ன? காரண சரீரம். இந்த காரண சரீரமுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு, அது அனிர்வச்சனீயமா இருக்கு. இப்படித்தான் இருக்குன்னு அதை சொல்ல முடியல. சூக்ஷ்ம சரீரத்துக்கு சொன்ன மாதிரியோ இல்ல ஸ்தூல சரீரத்திற்கு ஸ்தூலமா நம்ம கண்ணால பார்க்கிற மாதிரியோ காரண சரீரத்தை அப்படியே டக்குன்னு விளக்கிட முடியறது இல்லை. அதனால அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிற அனிர்வச்சனீயமா இருக்கு. அப்படின்னா இன்னது அப்படின்னு விளக்க முடியாத மாதிரி இருக்குது. அனாதியாக இருக்கிறது. அனாதியாக இருக்கக்கூடிய அவித்யாவோட அது இருக்கு. அவித்யா அப்படின்னு சொல்லும் பொழுது அது இல்லாதது மாதிரி இருக்கு. ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் அதனுடைய உண்மை தன்மையானது தெரிகிறது. அப்படி இருக்கு அந்த காரண சரீரமானது. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு காரணமாக இருக்கு. அப்புறம் எது மெய்ப்பொருள் அப்படின்னு அறியாத அந்த அறியாமையினுடைய இருப்பிடமாக அது இருக்கு. நம்ம என்ன பாக்குறோம்னா காரண சரீரத்தை பொறுத்தின வரைக்கும் எங்க காரண சரீரத்தை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது அப்படின்னா தூக்கத்துல மாட்டும் தான். இப்ப தூக்கத்துல நமக்கு ஒரு விதமான அறியாமையானது இருக்கு. அந்த அறியாமை இருக்கு, ஒரு மலின சத்துவமும் அங்க இருக்கு. அந்த இடத்துல எந்த விதமான அசைவுகளும் இல்லாத மனம் அடங்கி இருக்கிறது. இதெல்லாம் தான் இந்த காரண சரீரத்தினுடைய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு டெபினிஷன் அப்படின்னு அவர் கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். இப்ப காரண சரீரத்துக்கான ஒரு அவஸ்தா எது, நம்ம பார்க்கக்கூடிய அவஸ்தா எது அப்படின்னு சொன்னா அது தூக்கத்துலதான் அந்த காரண சரீரம் அப்படிங்கிறது இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதனாலதான் அடுத்தது சொல்றார் அவஸ்தா திரயத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு. அவஸ்தா திரயம் 3 அவஸ்தைகள். என்னென்ன 3 அவஸ்தைகள்? ஜாகிரத்து, ஸ்வப்னம், சுஷுப்தி. 3 அவஸ்தைகள். ஜாகிரத்னா என்ன? முழித்து கொண்டிருக்கும் பொழுது, நன்றாக விழித்து கொண்டிருக்கும் பொழுது சப்தாதி விஷயங்கள், அந்த இது ஞானேந்திரியங்களால நாம கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் யார் அறிகிறானோ அவன்தான் ஜாகிரத் புருஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாகிரத் புருஷனுக்கு நமக்குள்ளதான் அது இருக்கு. அந்த ஜாகிரத் புருஷன்கிறது யாரு அப்படின்னா விஸ்வன்னு அவனுக்கு ஒரு காமன் நேம் இருக்கு. எனக்கு ஒரு நேம் இருக்கு, அது எனக்கு எங்க அப்பா அம்மா சூட்டினது.
உங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நேம் இருக்கு, அதெல்லாம் உங்க உங்க அப்பா அம்மா சூட்டினது. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஜாகிரத அவஸ்தையில ஒரு நேம் இருக்கு, அதுதான் விஸ்வன். காமன்லி வி ஆர் கால்ட் அஸ் விஸ்வன். அதே மாதிரி சுஷுப்தி, இந்த சாரி ஸ்வப்ன அவஸ்தை. ஸ்வப்ன அவஸ்தையில ஜாகிரத்துல என்னெல்லாம் பார்க்கிறேனோ, என்னெல்லாம் நான் கேட்கிறேனோ, இந்த அனுபவங்கள் இருக்குல்ல, அது எனக்கு வாசனையாக உட்கார்ந்துக்கிறது. அந்த வாசனையாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் தூங்குற சமயத்துல எனக்கு பிரகாசமா ஒரு கனவாக அது காட்டப்படுகிறது, அது தோன்றுகிறது. அப்படி தோற்றுவிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா, அந்த தைஜசன் அப்படிங்கிற அபிமானி சைத்தன்யமானது அதை தோற்றுவிக்கிறது. அதனால கனவு காணும் பொழுது நம்ம எல்லாருக்குமான காமன் நேம் என்ன அப்படின்னா, தைஜசன்ங்கிறது காமன் நேம். நமக்கு என்ன, நமக்கு இருக்கிற நேம், நம்ம வந்து படுத்து தூங்கும் போது நமக்கு யாருக்கு என்ன பேரு, என்ன இது, என்ன செக்ஸுவாலிட்டி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த கனவு காண்றது அப்படிங்கிறது இந்த தைஜசன் அப்படிங்கிற அபிமானி சைத்தன்யத்தினால நடக்கிறதுனால ஸ்வப்ன அவஸ்தையில அபிமானி சைத்தன்யம் தைஜசன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது சுஷுப்தி. சுஷுப்தியில என்ன நடக்கிறது? எனக்கு எதுவுமே தெரியாது. தூங்கச்சே நான் என்ன எப்படி இருக்கேன், என்னோட ஆடை விலகி இருக்கா, இல்ல நான் யாரோட படுத்து கொண்டிருக்கேன், எந்த ஊர்ல இருக்கேன், பிளாட்ஃபார்ம்ல இருக்கேனா இல்ல ஹம்சத்துளிக்கா மஞ்சத்துல இருக்கேனா, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆனந்தமான உறக்கம் அனுபவிக்கப்பட்டதுங்கிற ஒரு ஸ்மிருதி மாத்திரம் இருக்கும் என்கிட்ட எழுந்துக்கச்சு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு மலின சத்துவம் அங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அப்படிதான், அதுதான் சுஷுப்தி நிலை. இதுக்கான அபிமானி சைத்தன்யம் யாருன்னா பிராக்யன். தூங்கறச்சே நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் நேம் என்ன அப்படின்னா பிராக்யன். சோ இந்த விஸ்வன், தைஜசன், பிராக்யன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல. சோ அதனாலதான் நான் எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்றதுக்கு மூலமா உங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். அடுத்தது பஞ்சகோஷம். பஞ்சகோஷம் என்னது? அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இதான் 5 கோஷங்கள். அன்னமயம்ங்கிறது என்ன? உணவுனாலதான் இந்த உடம்பு உற்பத்தி ஆகுது, தோன்றுகிறது. தோன்றதுங்கிறது என்ன? அம்மா உடம்புல தோன்றுறது அப்படிங்கிறதே உணவுனாலதான் தோன்றுறது. அதுக்கப்புறம் அது மறுபடியும் வளருறது உடம்புனாலதான் வளருறது. அப்புறம் இது மறுபடியும் எங்க போய் சேருறதுன்னா இந்த பூமிக்கு தான் போய் சேருறது. மறுபடியும் அது அன்னமயமாக ஆகிறது. அதனாலதான் இதுக்கு பேரு அன்னமய கோஷம் அப்படின்னு பேர். அதாவது பரு உடல் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்துல 5 விதமான பிராணன் இருக்கு. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு 5 வகையான பிராணன். 5 கர்மேந்திரியங்களும் இந்த பிராணமய கோஷத்துலதான் இருக்கு. அடுத்தது கர்மேந்திரியங்கள் தெரியும் தானே, நம்ம வந்து வாக், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இதெல்லாம் கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் நெய், வாய், கண், மூக்கு, செவி, இதெல்லாம் தான் இது ஞானேந்திரியங்கள். மனோமய கோஷத்துல என்ன இருக்கு? இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி எல்லாம் இருக்க, இதெல்லாம் 5 ஞானேந்திரியங்கள் பிளஸ் மனம் இருக்கு மனோமய கோஷத்துல. விஞ்ஞானமய கோஷத்துல என்ன இருக்கு? 5 ஞானேந்திரியங்கள் பிளஸ் புத்தி, இதுதான் விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கு. ஆனந்தமய கோஷத்துல நான் சொன்ன மாதிரி இந்த அறியாமைங்கிறது இருக்கு, அது மாத்திரம், அஜ்ஞானம்ங்கிறது இருக்கு, அது மாத்திரம் இல்லாம ஒரு மலின சத்துவம் மாத்திரம் இருக்கு. அதோடு கூட பிரியம் முதலிய ஒரு விருத்திகள் இருக்கு. இந்த பிரியம் முதலிய விருத்திகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிரியம், மோதம், பிரமோதம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு பொருளை பார்க்கும் பொழுது ஏற்படுற விருத்தி, அதை வாங்கும் பொழுது ஏற்படுற விருத்தி, அதை அனுபவிக்கும் பொழுது ஏற்படுற விருத்தி. இந்த விருத்திகள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஆனந்தமய கோஷத்துலதான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இப்ப இது அத்தனையும் இந்த கோஷங்கள், அப்புறம் இந்த அவஸ்தாத்ரயம், அப்புறம் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள், இந்த சரீரத்ரயம், இது எல்லாமே நான் அறியக்கூடியதாக இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு ஸ்தூல சரீரம் இருக்கு, எனக்கு ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, எனக்கு ஒரு காரண சரீரம் இருக்குன்னு நான் அறியறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஞானேந்திரியங்கள் இருக்கு, எனக்கு கர்மேந்திரியங்கள் இருக்கு, எனக்கு பிராணன் இருக்கு, இதெல்லாம் நான் அறியறேன். எனக்கு ஜாகிரத அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை இருக்குன்னு அறியறேன்.
எனக்கு இத்தனை இது இருக்கு, பஞ்ச கோஷங்கள் இருக்கு அப்படிங்கறத நான் அறியறேன். அப்ப இது நானா? நான் அறியக்கூடியது எப்படி நான் ஆக முடியும்? நான் இப்ப ஒரு பேனா வச்சிருக்கேன். நான் இந்த பேனாவை இது பேனான்னு நான் அறியறேன். நான் அறியக்கூடிய பேனா எப்படி நான் ஆக முடியும்? அதே மாதிரிதான் நான் அறியக்கூடியது எதுவுமே நான் ஆக முடியாது. அப்ப நான் இவற்றுக்கு அப்பாற்பட்ட சாட்சியாக இருக்கிறேன். அதுதான் சாட்சித்துவம் அப்படிங்கிறது. நான் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாட்சியாக மட்டும்தான் நான் இருக்கு. உண்மையான நான் யாரு அப்படின்னு கேட்டா, இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது எதுவுமே நான் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே நான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதுதான். நான் வெறும் விட்னஸா தான் இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு விட்னஸா இருக்கேன் நான். இப்ப அது மாத்திரம் இல்ல, நான் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கேன். அந்த விட்னஸோட ஸ்வரூபம் என்ன? அதுதான் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. சத்துனா என்ன? சித்துனா என்ன? ஆனந்தம்னா என்ன? மூன்று காலங்களிலும் இருப்பது எதுவோ அதுவே சத். ஞான சொரூபமாக இருப்பதுதான் சித். சுகஸ்வரூபமாக இருப்பதுதான் ஆனந்தம். இதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப அதிகாரி விசாரம், ஆத்ம விசாரம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பாக்குறோம்? இது வரைக்கும் தான் ஆத்ம விசாரம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பாக்குறோம்னா, சிருஷ்டி எப்படிப்பா வந்தது? இது வரைக்கும் என்னை பத்தி தெரிஞ்சிட்டு நான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டாச்சு. அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நான் படிச்சாச்சு. அப்புறம் நான் இப்போ வாட் ஐ எம் ஹேண்டிலிங் இன் திஸ் வேர்ல்டு, நான் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, இந்த சிருஷ்டி இருக்குல்ல, இந்த சிருஷ்டி எப்படி வந்தது அதை தெரிஞ்சுக்கணும். சிருஷ்டிக்கு கர்த்தா யார்? அங்கதான் நாம என்ன பார்த்தோம்? பிரம்மாஸ்ரயமா இருக்கு மாயை, திரிகுணாத்மிகமாக இருக்கிறது மாயை அப்படின்னு மாயா இன்ட்ரோடக்ஷன் அங்கதான் பார்த்தோம். இன்னைக்கு அநேகமா அந்த குரு ஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பிளான் பண்றேன் மேக்சிமம் இன்னைக்கு சம்மரியை முடிச்சிடலாம்னு. வேணா அது அது மட்டும் கட்டானா ஆகும்னு நினைக்கிறேன். முன்னாடியே சொல்லிடுறேன். அது மாயை பத்தி இப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. மாயை என்ன பண்றது? மூன்று குணங்களோடு இருக்கிறது. பிரம்மத்திற்கு ஆசிரியமாக இருக்கு. இப்ப பிரம்மம்ங்கிறது இங்கதான் இன்ட்ரோடியூஸே ஆகுது. இப்ப பிரம்மனுக்கு ஆசிரியமாக இருந்து கொண்டு பிரம்மத்திடமிருந்து சக்தியை பெற்று மாயைதான் இந்த சிருஷ்டியை முழுவதும் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். மாயைக்குள்ள இருக்கிற மூணு குணங்கள் எது? சத்வம், ரஜஸ், தமோ குணங்கள். அப்ப நம்ம ஒரு சார்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சுத்த சத்வத்துல இருந்து எது வருது? ஈஸ்வரன் வர்றார். அப்புறம் சுத்த ரஜஸ்ல இருந்து எது வருது? ஜீவர்கள் வருகிறார்கள். சுத்த தமஸ்ல இருந்து என்ன வருதுன்னா பஞ்சபூதங்கள் வருது. அந்த பஞ்சபூதங்கள்ல இந்த சுத்த தமசோட சத்துவத்தில இருந்து என்ன வருது? ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி இதெல்லாம் வருது. சித்தம், அகங்காரம் எல்லாம் வருது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், பஞ்ச ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் சுத்த தமசோட சத்துவத்தில இருந்து வருது. சுத்த தமசோட ரஜஸ்ல இருந்து என்ன வருது? கர்மேந்திரியங்கள் எல்லாம் வருது. இந்த கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன் இதெல்லாம் வருது. அதுக்கான தேவதைகளும் சேர்த்து பார்த்தோம். இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கான தேவதைகளையும் சேர்த்து பார்த்துருச்சு. அதே மாதிரி சுத்த தமஸ்ல இருக்கிற தமஸ்ல இருந்து என்ன வருதுன்னா அங்கதான் இந்த பஞ்சீகிருத்தமாகி பஞ்சபூதங்கள் வருது. சோ அது வரைக்குமே பஞ்சீகிருத்தமே நடக்கல. பருப்பொருளே வரல. இது வரைக்கும் வந்தது பூரா என்னது? நுண்பொருள் தான் வந்திருக்கு. தன்மாத்திரை வடிவத்திலேருந்து தான் வந்திருக்கே தவிர்த்து இங்க சூக்மமாத்தான் எல்லாமே இருக்கே தவிர்த்து பருப்பொருள் இனிமேதான் வருது. எப்போ? சுத்த தமஸ் வித் தமஸ் வரும்போதுதான் பரு உலகமே கிரியேட் ஆகுது. அதுதான் பஞ்சீகரணம் அப்படிங்கிறது. பஞ்சீகரணம் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். வார்த்தை சொன்னா புரிஞ்சிடும்னு தான் நினைக்கிறேன். நான் இருந்தாலும் சொல்றேன். ஒவ்வொரு பூதத்தையும் பாதி பாதியாக வகுத்து அந்த பாதியை நான்காக வகுத்து மற்ற பூதங்களோடு சேர்க்கும் பொழுது அந்த ஒரு பூதத்துல எது டாமினண்டா இருக்கோ அதோட பேர் வைக்கிறோம். இப்ப ஆகாசம்னு எடுத்துக்கொண்டா ஆகாசம்ங்கிற பூதத்துல ஆகாசம் ஒரு பாதி இருக்கும், 50% ஆகாசம். மீதி இருக்கிற ஆகாசத்தை நாலா பகுத்து வாயு, அக்னி, ஆபக, பூமி எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி அவங்க எல்லாரும் நாலு நாலு கொடுப்பாங்கல்ல, ஒருத்தரும் கால் கால் கொடுப்பாங்கல்ல, அந்த காலெல்லாம் இங்க சேர்த்தா மொத்தமா ஆகாசம் கேந்திர பரு கிரியேஷன் ஆரம்பிக்கிறது. கிராசல் ஆகாசம் அப்பதான் வருது. இந்த கிராசல் ஆகாசத்துல 50% ஆகாசம் இருக்கு, மீதி 50% மத்ததெல்லாம் சேர்ந்து இருக்கு. சேம் அப்ளைஸ் டு எல்லாத்துக்கும்.
பூமின்னு எடுத்துட்டா 50% பூமி, மீதி 50% என்ன இருக்குன்னா ஆகாசம், வாயு, அக்னி, நீர் இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி எல்லா பூதங்கள்லயும் இப்ப 50% அதுவே இருக்கு, மீதி 50% இது எல்லாத்தினுடைய கலவை இருக்கு. இதுதான் பஞ்சீகரணம் அப்படிங்கறத பார்ப்போம். இதுக்கெல்லாம் சார்ட் கொடுத்துருக்கேன், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி முன்னாடி போய் எங்க போட்டிருக்கேனோ அதுல போய் நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று விட்டுட்டேன். அவ்வளவுதான். இதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப சிருஷ்டி சொல்லியாச்சு. இப்போ சிருஷ்டி எப்படி வந்ததுங்கிறத சொல்லியாச்சு. அந்த சிருஷ்டி மாயையினால ஏற்பட்டதுங்கிறத சொல்லியாச்சு. சிருஷ்டியோடைய நுண்மையான அம்சத்திலிருந்து பருவான அம்சம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஃப்ரம் த சட்டில் டு த கிராசல் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது என்ன விசாரம் நடக்கணும் இங்கன்னா, இந்த ஐக்கிய விசாரம் அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக் வரும். இந்த ஐக்கிய விசாரத்துல இந்த ஜீவன் அப்படிங்கிறது என்னப்பா? ஜீவன்கிறது பிரம்மத்தினுடைய நிழல் உணர்வாக இருக்கிறது. அதுதான் ஒரிஜினலா இருக்கு, இது நிழலாக இருக்கிறது. இது அதுக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஜீவன் என்ன பண்றதுன்னா அறியாமையினால அந்த இறைவனும் தானும் வேறு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கு. அறியாமைங்கிறதையே உபாதியாக வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு இங்கதான் உபாதிங்கிற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண. உபாதிக்கு விளக்கம் கொடுத்திருக்கேன். உபாதினா என்னது? இப்போ ஒரு ஸ்பட்டிகம் இருக்கு, அந்த ஸ்பட்டிகத்துக்கு பின்னாடி ஒரு செம்பருத்த பூ வச்சோம்னா ஸ்பட்டிகம் வெளியில இருந்து பாக்கறச்சே நமக்கு அந்த செம்பருத்த பூவோட கலர்ல தெரியும், சிகப்பு கலர்ல ஒரு கல் இருக்கு அப்படின்னு தெரியும். ஆனா கிட்டக்க போய் பார்த்தா என்ன தெரியும்? சிகப்பு கலர் வேற பூ, இந்த கல்லு வேற ஒயிட் கலர் அப்படின்னு கலர்லெஸ் அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேரும் பொழுது அந்த சேரும் பொருளுடைய உண்மைத்தன்மையை மறைக்கிறது என்றால் அப்படிப்பட்ட பொருளுக்கு பேர் உபாதி. எது மறைக்கப்பட்டதோ அதற்கு பேர் உபஹிதம் அப்படின்னு பேர். அப்ப இந்த இடத்துல என்னன்னா அறியாமைங்கிறது ஜீவனுக்கு உபாதி. இந்த அறியாமையினாலதான் இந்த ஜீவன் உண்மையிலேயே சாட்சி சைத்தன்யமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக அதோ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே அந்த உண்மை ஸ்வரூபத்தை மறைச்சுடுத்து. இந்த எதுன்னா இந்த அறியாமைங்கிற உபாதி மறைச்சுடுத்து. சரி, இவன் அப்படியே ஒரு ஓரமா வச்சிருவோம், ஜீவன் இப்படியே இங்கே வைப்போம். இப்ப ஈஸ்வரன் எடுத்துக்கலாம். இப்ப நான் ஐக்கியம் பண்ணணும்னா ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல் ஆக்கி காட்டணுமே. நம்ம எல்லாம் நிறைய படிச்சு தியரம் எல்லாம் போட்டு 200க்கு 200 மார்க்லாம் வாங்கினவங்க தானே, அதனால சொல்றேன். இப்ப ரைட் ஹேண்ட் சைடுக்கு வரணும். ரைட் ஹேண்ட் சைடு யாருன்னா ஈஸ்வரனை எடுத்துக்கணும். இப்ப ஈஸ்வரன் யாரு அப்படின்னா மாயையை உபாதியாக கொண்டவன். இவனுக்கு யாரு? அறியாமைதான் உபாதி, இங்க மாயை உபாதி. இந்த மாயை உபாதியா இருக்கிற இடத்துல இங்க ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அறியாமையின் பிடியில், இங்கேயும் அறியாமைக்கு இன்னொரு பேர் மாயை தான் வச்சுக்கோங்களேன், மாயையே அறியாமையா சொல்றோம். இந்த அறியாமை பிடியில் ஜீவன் இருக்கிறான், ஆனால் மாயை ஈஸ்வரனோட பிடியில் இருக்கிறது. அதுதான் இங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஈஸ்வரனால அவருடைய மாயையை அவரால் நன்றாக கையில் வைத்திருக்க முடியும், கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். நேத்தி ஒரு இது பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன் சிவபெருமானுக்கு ஒரு கையில நெருப்பு, ஒரு கையில மான், எதுக்கு அப்படின்னு ஒரு ஒரு இது விளக்கம். இந்த மான் இருக்குல்ல, அது எதுக்கு குறியீடுனா இப்படி 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 குதிச்சு குதிச்சு போகுமா, இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா, எதையா தேடிட்டே போயிட்டே இருக்குமா. மருண்ட விழிகள்னு சொல்லுவோம்ல மானுக்கு. அந்த மருண்ட விழிகள் எதற்கு? மருள்னாலே என்னன்னா மயக்கம். மயங்கி போய் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அப்படித்தான் இந்த ஜீவன் இருக்கான். அப்படி போயிட்டு 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 இந்த மாயை அந்த மாதிரி ஆக்குமா. இந்த பக்கம் தீச்சட்டி இருக்கு, எதுக்குன்னா ஞான அக்னி. இந்த ஞான அக்னியானது இந்த மருளி கொண்டு ஓடக்கூடிய இந்த மானை அப்படியே அடக்கி பேசாம உட்காரு, இல்லைன்னா இது உன்னை எரிச்சிடும் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திடுமா. இது ரெண்டையும் தன் கைக்குள்ள வைத்துக் கொண்டிருப்பது எப்படி இந்த கைக்குள்ள இருக்குன்னா இந்த ஞான அக்னினால இது கைக்குள்ள இருக்கு. அதனால சிவபெருமானுக்கு இந்த உருவத்திற்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு இது பார்த்தேன், நல்லா இருந்தது, அதனால ஷேர் பண்ணேன். எதுக்கு சொல்றேன்னா மாயை ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படிங்கறத ஒரு விளக்கத்துக்கு நல்லா இருக்குல்ல. அது மாதிரி தானே இருக்கு, நம்ம பார்க்கிறோமே நிறைய உருவங்கள். சந்திரசேகரனுடைய உருவம் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும், நடராஜருக்குமே கூட அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. அப்போ இப்ப இந்த ஈஸ்வரனுக்கு மாயை என்பது உபாதியாக இருக்கிறது. இப்போ இந்த ஈஸ்வரன் இந்த ஜீவன் இந்த ரெண்டுலையுமே நம்ம ஒரு ஈக்குவேஷன் போட்டு பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னா தூய உணர்வு பிளஸ்
மாயை பிளஸ் மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம், இதுதான் ஈஸ்வரன். இங்க தூய உணர்வு பிளஸ் அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம், இதுதான் ஜீவன். இந்த ரெண்டுலயுமே இந்த மாயையும் சரி, மாயா பிரதிபிம்ப சைத்தன்யமும் சரி, அவித்யையும் சரி, அவித்யா பிரதிபிம்ப சைத்தன்யம் சரி, மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால் அவையெல்லாம் நீக்கப்பட வேண்டியது. மாறுதலுக்கு உட்பட்டதை பற்றி இங்கு பேச்சு இல்லை. மாறாது இருக்கக்கூடியது எது? தூய உணர்வு தான். ரெண்டு சைட்லயுமே மாறாம இருக்கு. அதனால தூய உணர்வின் கோணத்தில் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றுதான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்பதே கிடையாது. இப்ப ஒரு உதாரணம் சொல்லுறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, முடிச்சிடலாம். இப்போ ஒரு கடம் இருக்கு. கடம்னா ஒரு சின்ன பானை வச்சுக்கோங்களேன். இந்த பானை இருக்கு. நம்ம பானைய செஞ்சு இப்படி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பானைய செஞ்சு வச்சிருக்கேன். எங்க எந்தாவது ஒரு ஸ்பேஸ் எடுத்துன்னு இந்த பானைக்குள்ள போடணும் அப்படின்னு நான் போடுறோம். வச்சாச்சுனாலே அதுக்குள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல. வெளியில ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. பானைக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இந்த பானைக்குள்ள இருக்கிற ஸ்பேஸும் வெளியில இருக்கிற ஸ்பேஸும் வேறையா ஒண்ணா? ஒரே ஸ்பேஸ் தான். இந்த பானை அப்படிங்கிற வரையறை இருக்குல்ல, அதுதான் இதை வேறுபடுத்தி காட்டுறது. பானையை ஒரே போட்டு உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த வரையறை போனதுனால ரெண்டு ஸ்பேஸும் ஈக்குவல் ஆகுது. ஒன்னாதான் இருக்கு. எப்பவுமே ஒன்னாதான் இருக்கு. இந்த வரையறை எது அப்படின்னா உபாதி தான் வரையறை. இந்த அறியாமை அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த உபாதி இருக்கே, அதுதான் வரையறைப்படுத்தி இந்த ஜீவனை வரையறைக்கு உட்பட்டதாக அது காட்டுறது. பரிச்சின்னப்படுத்துறது அதுதான். அதை போட்டு உடைச்சாச்சு. எப்படி உடைக்கிறது? ஞானத்தினால். நான் வரையறைக்கு உட்படாதவன் அப்படிங்கிற ஞானத்தினால இந்த இது பேர் என்ன சொல்றதுன்னா, கடாகாசம் இஸ் ஈக்குவல் டு மகாகாசம் அப்படின்னு சொல்றது. இந்த ஆகாசம், கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமும் வெளியில இருக்கிற ஆகாசமும் வேறு வேறு ஆகாசம் அல்ல, ரெண்டும் ஒன்றுதான். கடம் என்பது ஒரு உபாதி ஆக இருக்கிறதுனால அது வேறுபடுத்தி காட்டுகிறது. அதை நீக்கியாச்சுன்னா அங்க வேதம் என்பதே இல்லை. இங்க என்ன சொல்ற டெக்ஸ்ட்ல? ஆகையினால நீ வேத எண்ணத்தை வைத்துக் கொண்டு இருக்க கூடாது. இந்த வேத எண்ணத்தை விட்டால்தான் உனக்கு சம்சாரம் போகும். அது இருக்கிற வரைக்கும் உனக்கு சம்சாரம் இருக்கும். சம்சாரம்னா என்ன? மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்கக்கூடிய ஒரு தன்மை. அது போகணும் அப்படின்னா இந்த வேதம் இருக்குங்கிற எண்ணத்தை நீ விட்டுடும். அப்ப அடுத்தது பூர்வ பக்ஷி என்றார். அவர் என்ன கேட்கிறாரு? அது எப்படிப்பா? சரி, போங்காட்டமா இருக்கே. இந்த ஜீவன் அகங்காரம் இருக்கிறவனா இருக்கான். ஈஸ்வரனுக்கு நிரகங்காரனா இருக்கான். இவன் சாகங்காரனா இருக்கான், அவன் நிரகங்காரனா இருக்கான். அது எப்படி ரெண்டு பேருக்கும் நீ அபேதம் சொல்லுவ? அது சொல்லவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது அது அப்படின்னு. இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லியும், கடாகாசம் மகாகாசம் சொல்லியும் ஈக்குவேஷன் எல்லாம் போட்டும் பாவம் அவனுக்கு புரியல. என்ன பண்றது? சரி வா, மறுபடியும் உனக்கு வேற ஒரு விஷயம் சொல்றேன். இந்த துவம் பதம் இருக்குல்ல, தத்துவமசி அப்படிங்கிறதுல துவம் பதத்தை எடு. துவம் பதத்துக்கு வாச்சியார்த்தம் என்னன்னு பாரு. வாச்சியார்த்தம்னா இந்த வேர்டு மீனிங், சொற்பொருள் என்ன அப்படின்னா, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அபிமானி, அவன் தான் துவம் பதத்திற்கான வாச்சியார்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பு மனசு புத்தியோடு யார் இருக்கானோ அவன் தான் ஜீவன் அப்படிங்கிறது அதுக்கு துவம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாச்சியார்த்தம். நீ அப்படின்னு சொன்னா, நான் இப்ப ஒருத்தரை பார்த்து நீ அப்படின்னு சொல்றேன். நீங்கிறது யாரை குறிக்கிறது? அந்த உடம்பு மனசு புத்தி, அந்த உடம்பு அதைத்தான் குறிக்கிறது இப்ப பேசும்போது, இல்லையா? அப்ப அது வாச்சியார்த்தம். டிரான்சாக்ஷனலி வாச்சியார்த்தம் அதுதான். லட்சியார்த்தம் என்னப்பா? லட்சியார்த்தம் இந்த வாச்சியார்த்தத்திற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்மம். அதனாலதான் தூய உணர்வின் கோணத்தில் நமக்கு புரியுற மாதிரி நம்ம அழகா ஒரு ஈக்குவேஷன் போட்டுட்டோம். இந்த தூய உணர்வு தான் அவனுக்கு லட்சியார்த்தம். சரி, அதே மாதிரி நீ அப்படியே தத்பதத்துக்கு வா. தத்பதத்துக்கு வாச்சியார்த்தம் என்ன? இப்ப தத் அப்படின்னு சொன்னா, அது சொன்னா, அது என்னது? அது ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்? அவன் சர்வஜன், சர்வேஸ்வரன், சர்வவித்து, சர்வசக்திமான், எல்லாம் உண்டுப்பா அவனுக்கு. அவன் தான் ஈஸ்வரன். அது வாச்சியார்த்தம்ப்பா, அது லட்சியார்த்தம் கிடையாது. அது டிரான்சாக்ஷனலி யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் அன் ஈஸ்வரா who has all the powers. யார் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது? அந்த ஈஸ்வரனுக்கு ஆதாரம் எது? ஞாபகம் வச்சுக்கணும், பிரம்மாஸ்ரயா மாயா. பிரம்மத்தை ஆசிரியத்துத்தான் மாயை அந்த ஈஸ்வரனையே தோற்றுவிக்கிறது. சுத்த சத்துவத்திலிருந்து வந்தவர் ஈஸ்வரன். அப்போ அந்த ஈஸ்வரனுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா இல்லையா? நீ பார்த்து கொண்டிருக்கிற சகுண ஈஸ்வரனுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா இல்லையா? அந்த ஆதாரம் எது? அதை சொல்லு. அதுதான் லட்சியார்த்தம், பிரம்மன்.
அப்போ இந்த தத்பதத்துக்கும் லட்சியார்த்தம் பிரம்மன் தான், ஸ்வம்பதத்துக்கும் லட்சியார்த்தம் பிரம்மன் தான். பாத்துக்கோ, இது ரெண்டுமே ஈக்குவல் டு, ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு, அதனால பிரம்மன் தான் ரெண்டுமே அப்படின்னு ஒரு தடவை இவரும் ப்ரூவ் பண்ணி காமிச்சுடுறாரு. அவரே சொல்றாரு இதுலயே, இதை நீ சும்மா நீயா படிச்சு தெரிஞ்சுலாம் நினைச்சிடாதப்பா, இது குருமுகமாக நீ அறிய வேண்டும். நான் சொல்ல, இந்த டெக்ஸ்ட்லயே இருக்கு. நான் வந்து டெக்ஸ்ட படிக்காம உங்களுக்கு கருத்தா சொல்லிட்டு வரேன், சரியா? ஏன்னா டைம் இருக்காது. டெக்ஸ்டையும் ஒரு ஒரு லைனா படிச்சுட்டு இதுதான் சொல்லியிருக்காருன்னு சொல்றது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஐ வாண்டட் டு டெல் யூ ஆஸ் அ சீக்வன்ஸ், அப்படி சொல்லணும்னு நினைச்சேன் நான். அதனால இப்படி ப்ரெசென்ட் பண்றேன். அப்படியும் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஒரு ஒரு லைனா படிச்சுட்டு இதுல இதை சொன்னார் அதை சொன்னார்னு சொல்லலாம். எனக்கு இப்படி பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு தோணிது. ஸோ என்ன சொல்றாரு, இந்த அடுத்து சொல்றது என்ன அவர், பாரு இதை தனியா படிக்காத, இத நல்லா ஒரு குரு கிட்ட போய் உட்காந்து பொறுமையா படி. குரு 10 கிளாஸ் இல்ல, 15 கிளாஸ் இல்ல, 20 கிளாஸ் இல்ல, 25 கிளாஸ் எடுத்தாலும் பொறுமையா படி. யூ நீட் டு ஸ்டடி அண்டர் எ ப்ராப்பர் காம்பீட்டன்ட் குரு. ரொம்ப நாளைக்கு உட்காந்து படிக்கணும். நீ ஒரு நல்ல பரம்பரையில இருக்கிற குருகிட்ட படிக்கணும். இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்புறம் என்ன சொல்ற, இத புரிஞ்சு கொண்டு யார் வந்து எல்லா உயிர்கள் இடத்திலையுமே அந்த பிரம்ம புத்தியோட பாக்குறானோ, எதை பார்த்தாலுமே ஓ இதுக்குள்ள இதோட ஆதாரம், இதுக்குள்ள இல்ல, இதோட ஆதாரம் பிரம்மம், ஒவ்வொன்றுத்துக்கும் அதோட ஆதாரம் பிரம்மம், ஆதாரம் பிரம்மம்னு அந்த ஆதாரத்தையே நம்ம மனசு சிந்தனை பண்ணி கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவன்தான் ஜீவன் முக்தனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. மறுபடியும் ஜீவன் முக்தன்னா என்னன்னு இந்த சிஷ்யனுக்கு தெரியணும். இப்ப சிஷ்யன் என்ன கேட்கிறான்னா, ஜீவன் முக்தனை பத்தி சொல்லுங்க, அவனோட லட்சணம் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப அழகா சொல்றாரு. எப்போ நான் தேகம், நான் ஆண் அல்லது பெண், நான் பிராமணன் அல்லது இன்ன வர்க்கங்களை சேர்ந்தவன், இன்ன வர்ணங்களை சேர்ந்தவன் அப்படிங்கிற எனிதிங், எதை வேணா வச்சுக்கோ, இதெல்லாம் எவ்வளவு ஆழமா இருந்ததோ அவ்வளவு ஆழமாக இதெல்லாம் நான் கிடையாதுன்னு விட்டெறியணும் நீ. அப்படி விட்டெறிஞ்சது மாத்திரம் இல்ல, அப்ப நான் யாருங்கிறதையும் விட்டெறிஞ்சுட்டேன் நானு, ஆனா நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படி இருக்கிறவங்க தான் முற்போக்குவாதிகள்னு சொல்லிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இதையெல்லாம் விட்டறிந்தவர்கள் தான். ஆனா இந்த இடத்துல நீங்க சட்டில் டிஃபரன்ஸ பார்க்கணும். அதை மாத்திரம் விட்டறிஞ்சா பத்தாது, நீ உண்மையிலேயே யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உனக்கு அந்த மதிப்பேற்ற இருக்கு. நீ வெறும் விட்டறியறது ஒண்ணும் பெரிய மதிப்பு கிடையாது. விட்டறியறது யார் வேணா விட்டறியணும். இப்ப என்ன சொல்றார், அப்படி விட்டறிஞ்சதுக்கு அப்புறமா எதை விட்டறியறது, என்னோட ஐடென்டிட்டிஸ் பூராத்தையும் விடுறது. கம்ப்ளீட்டா என்னோட ஐடென்டிட்டிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒரு ஐடென்டிட்டியும் கிடையாது, அசங்கமாக எதனோடையுமே பற்று வைத்துக் கொள்ளாமல், எதனோடையுமே சேராமல், சங்க வர்ஜிதக, எங்க படிச்சோம் 11வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். சங்க வர்ஜிதக, எந்த சங்கமும் கிடையாது எனக்கு, என்னை எதுலயும் சேர்க்க முடியாது, நான் எந்த குரூப்லயும் கிடையாது. எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது, சாதா குரூப்பும் கிடையாது, ஒரு குரூப்பும் கிடையாது எனக்கு, அந்த மாதிரி ஆள் நான். அப்படி சங்க வர்ஜிதனாக இருந்து, அது மாத்திரம் இல்லாம சச்சிதானந்த ஸ்வரூபமாக தன்னை எப்படி உணர்ந்து கொள்கிறான், சச்சிதானந்த ஸ்வரூபோகம், நான் சச்சித் ஆனந்தமாக இருக்கிறேன், பிரகாச ரூபமாக சித் பிரகாசமாக நான் இருக்கிறேன், அறிவே ரூபமாக நான் இருக்கிறேன், நான் 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 இந்த உடலில் மட்டுமல்ல எல்லா உடல்களிலும் நான் தான் இருக்கிறேன், சர்வாந்தர்யாமி. ஒரு உடல் பாக்கி கிடையாதுப்பா, இருக்கிறது எல்லாம் நாய் நரி பன்னி கழுகு எல்லாத்துலயும் நான் தான் இருக்கேன், நானே அனைத்திலும் நிறைந்து இருக்கிறேன். எப்படின்னா சிதாகாச ரூபமாக இருக்கிறேன். நான் வந்து சித் பிரகாச ரூபமாக இருக்கிறேன், சிதாகாச ரூபமாக இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த அறிவு பெருவெளியாக நான் இருக்கிறேன், அந்த 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 எல்லையில்லா பெருவெளியும் நானே தானாக இருக்கிறேன். அப்ப சேதனமா இருக்கிற அந்த ஆகாசம் எல்லாம் நானாத்தான் இருக்கேன் அப்படின்னு, இந்த உடலில் மாத்திரம் நான் கன்ஃபைன் ஆகல, நான் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கேன் அப்படிங்கறத புரிந்து கொண்டு, அதை எப்படி புரிஞ்சுக்கணுமா, திருட அபரோக்ஷ ஞானத்தோட இருக்கும். ஏதோ யாரோ இப்ப இன்னைக்கு எனக்கு கிளாஸ் நடந்தது, அந்த கிளாஸ்ல இது சொன்னாங்க, அதான் அப்படிதான் நான் இருக்கேன், அப்படி இல்லை, நானே அதை திருடமாக உணர்ந்து, என்னில் உணர்ந்து நான் அதை நன்றாக அந்த அறிவு என் மயம் ஆகிவிட்டது, அப்படி இருக்கணும். அந்த மாதிரி அந்த அறிவு இருக்கணும். அது வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனா என்கிட்ட இருக்கக்கூடாது. ஐ மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு வித் த நாலேஜ். அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டடிக்கே என்ன பேருனா, இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், இட் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன், இட் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்.
இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் எ பர்சன். அதனாலதான் குருக்கு வந்து அவ்வளவு பெரிய ஹை பெடஸ்டல். இல்லைன்னா என்ன, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற மாதிரி இவரும் ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு டெஸ்ட் வச்சுட்டு போயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஹி இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் எ பர்சன், ஹி ஆர் ஷி ஓவர் இட். டிரான்ஸ்பர்மேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இங்க. அதனால அது மாதிரி இருக்கக்கூடியவனைத்தான்ப்பா ஜீவன் முக்தன்னு சொல்றது. ஜீவன் முக்தன்ல லட்சணம் என்ன அப்படின்னா, இத்தனை சொன்னேனே இதெல்லாம் தான். நான் ஐடென்டிட்டி விடுறது மாத்திரம் இல்ல, ஐடென்டிட்டியை விட்டுட்டு உண்மையில் நான் யாருங்கிறத இந்த விதமாக திருட அபரோக்ஷ ஞானமாக புரிந்து கொண்டிருப்பவன் தான் ஜீவன் முக்தன். அப்படி இருக்கிறவனுக்கு என்னப்பா பிரயோஜனம்? பிரயோஜன விசாரம் அடுத்தது. பிரயோஜன விசாரம் என்ன? அப்படி இருக்கிறவனுக்கு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னா, எல்லா கர்ம பந்தமும் போயிடும்பா. கர்ம பந்தம் பிரகாசிசி போயிட்டார். பகவானும் அதைத்தான் சொல்ற, எந்த கர்ம பந்தமும் கிடையாது. அப்ப கர்ம பந்தம்னா அடுத்த கேள்வி. ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க, திடீர்னு புது புது வேடா போடுறீங்களே, அதுக்கு தானே புஸ்தகமே அப்படின்னு அவர் சொல்லுவார். அடுத்தது கர்மபந்தம்னா என்னது அப்படின்னு, 3 கர்மங்கள் இருக்கு. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி, 3 கர்மங்கள் இருக்கு. நாம பூர்வார்ஜிதமாக இருக்கக்கூடிய எத்தனையோ கோடி ஜென்மங்களுக்கான விதையாக இருக்கக்கூடிய கர்மம் எது அப்படின்னா அதுதான் இந்த சஞ்சித கர்மம். மூட்டையை ஞாபகம் வச்சுட்டா எல்லாம் ஞாபகம் வந்துடும். அந்த சஞ்சித மூட்டையிலேருந்து ஒரு பார்ட் எடுத்து இப்போ அனுபவி, இவ்வளவு சுக்கம் இவ்வளவு துக்கம் வச்சுக்கோ, என்ஜாய் பண்ணு அப்படின்னு போட்ட ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ள போட்டாச்சு. அதுக்கப்புறம் அது வெளியில பிறந்து வளர்ந்து அந்த சுக துக்கங்களை எல்லாம் அனுபவிக்கிற சாக்குல தானும் நிறைய கர்மா பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் புண்ணியம் பாப்பம் எல்லாம் அது மறுபடியும் சேர்க்க வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஜீவன். அப்படி சேர்க்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் ஆகாமியாக சேர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி அப்படின்னு இருக்கு. ஓகே, இவனுக்கு நீங்கும் நீங்கன்னா, நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னா கர்ம பந்தங்கள் நீங்கும்னா எப்படி நீங்கிறது? ஞானத்தினால இந்த சஞ்சித கர்மம் எல்லாமே நீங்கிடும். சொல்ல போனா ஆகாமிலையும் அவனுக்கு ஒரு ஒட்டுதல் இருக்காது. நளினி தலவத்து அப்படி ஜலவத்து அப்படின்னு அவனுக்கு தாமரை இலையில் இருக்கக்கூடிய நீர் எப்படி தாமரை இலையில் ஒட்டுவதில்லையோ அதுபோல அந்த ஆகாமி கர்மங்கள் ஞானியை ஒட்டுவதில்லை. சஞ்சிதமானது ஞானத்தினால் அது எரிந்து சாம்பலாகி போய்விட்டது. அப்போ இந்த பிராரப்தம் இருக்கும் மட்டும் என்ன பண்றதுன்னா அதை புசித்துத்தான் தீர்க்கணும். அப்படி புசிக்கும் போது ஞானியின் கோணத்தில் அவனுக்கு அது புசிக்கிறது இந்த உடம்பு, இந்த மனசு, இந்த புத்தி தான், அது நான் இல்ல அப்படிங்கிற திருட அபரோக்ஷ ஞானத்தோட ஞானி இருக்கிறதுனால இந்த சுக துக்கங்கள் அவனை பாதிப்பதில்லை. அதே மாதிரி அது அவனைன்னு சொன்னதுனால ஜென்ஸ் மட்டும்தான் ஞானி ஆவாங்களான்னு நினைக்காதீங்க. அவனை அவளை போட்டுக்கோங்க. அப்போ ஞானிக்கு இந்த சுக துக்கங்கள் பாதிப்பதில்லை. மத்தவங்க பார்வையில இருக்கே சுக துக்கம்னா அது அவங்களோட பார்வையோட விசேஷம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. சரி, ஆகாமியில இவருக்கு நளினி ஜலவத்துன்னு இருக்கே, அது என்ன ஆகும்? அது அவரை பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு ஒட்டாது, ரைட்டு. பட் வாட் வில் ஹேப்பன் டு த டிஸ்போசல் ஆஃப் தட் கர்மா, அதை சொல்லுங்க அப்படின்னா, யாரு ஞானியை புகழ்ந்து அவருடைய இருப்பை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த அதுக்காக ஞானிய வந்து தகுதி இல்லாம புகழணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா ஞானிக்கு தகுதியோடு தான் புகழ் எல்லாம் வரும். ஞானியா இருக்கக்கூடியவர், அதுவும் ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடியவர், அதுவும் இந்த திருட அபரோக்ஷ ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் முக்தனுக்கு நேச்சுரலா அந்த பெருமை தெரிந்தவர்கள் அவர்கிட்ட வந்து அவரையிடம் அன்போடும் பண்போடும் அவரை புகழ்ந்துதான் பேசுவார்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த புண்ணியம் எல்லாம் அவங்க கிட்ட போயிடும். அறியாமல் தெரியாமல் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்தால் கூட அவரை இகழ்ந்து பேசுபவர்களுக்கு அந்த பாபங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கர்ம பலன் முடிஞ்சு போயிடுச்சு இல்ல சைக்கிள். ஒண்ணு ஞானத்தினால எரிஞ்சு போறது, இன்னொன்னு புகழ்பவர்களுக்கும் இகழ்பவர்களுக்கும் போய்விடுகிறது. அவன் புசித்துக் கொண்டிருக்கும் காலத்தில் அந்த பிராரப்த கர்மத்தை அவன் கண்டு அவனுக்கு எந்த ஒரு எண்ணமுமே இல்லை. அது சுகமும் தரல, அவனுக்கு துக்கமும் தரல. மற்றவர்களுக்குத்தான் அது சுக துக்க அனுபவங்கள்னு தோன்றதை தவிர்த்து ஞானிக்கு பொறுத்தின வரைக்கும் அதுல ஒன்றும் அவனுக்கு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா அந்த உடம்போடும் மனசோடும் அந்த புத்தியோடும் அவன் சம்பந்தத்தை முழுவதுமாக விட்டு விட்டான். இப்ப கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறார், என்ன அப்படின்னா, இந்த அறிவை பெற்றவன் ஆத்மவித்து இருக்கானே அவனுக்குத்தான் இந்த சம்சாரம் நீங்குங்கிறத ஒரு ஸ்ருதி எக்ஸாம்பிளோட சொன்னாரு. தரத்தை சோகம் ஆத்மவித்தன்.
லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்படி சம்சாரத்தை தீர்த்து கொண்டவன் இன்னும் பிறவி கிடையாது. நான் இப்ப யாருங்கிறது எனக்கு பரிபூர்ணமா தெரிஞ்சு போயிடுத்து. நான் இந்த அன்லிமிட்டெட் பிரம்மனோட தான் என்ன நான் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டிருக்கேன். நான் எல்லைக்கு உட்படாத, வரையறைக்கு உட்படாத அந்த பிரம்ம சைத்தன்யமாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நன்றாக தெரிந்த ஒரு ஞானிக்கு இந்த தேகத்தை விடுவது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்ல. எப்படி இருந்தாலும் பிராரப்த கர்மா முடியச்சே இந்த தேகம் போகணும். விதேக முக்தி அடையணும். இந்த விதேக முக்தி கங்கை கரையில நடந்தா என்ன, காசியில நடந்தா என்ன, ஒரு நாய்க்கு சமைத்து உண்ணக்கூடிய ஒருவருடைய இடத்தில் நடந்தால் என்ன, இது மேன்மை அது கீழ்மை என்று அவனுக்கு ஏதாவது இருக்கிறதானா? கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான் ஞானிக்கு. அது ஏன் அப்படின்னா எல்லா ஆசையையும் அவன் துறந்து விட்டான். விகதாசய எல்லா ஆசையையும் துறந்து விட்டான். எப்போனா ஞான சம்பிராப்தி காலே, ஞானம் வந்த உடனே அவனுக்கு எல்லா ஆசையும் போயாச்சு. இந்த நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் திருட அபரோக்ஷ ஞானமாக மாறுவதற்கு யார் உழைக்கணும்னா அந்த அந்த முயற்சியாளன் இருக்கானே, அதிகாரி விசாரத்துல பார்த்தோமே, அவன் தான் உழைச்சு தன்னை ஜீவன் முக்தனாக ஆக்கிக்கொள்ளணும். அது ஃபுல்லா யார்கிட்ட இருக்குன்னா, இது எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி பூரா யாருன்னா படிக்கிற ஆள்கிட்ட தான் இருக்கு. அப்படியே ஒரு மேஜிக்ல வந்துடாது. ஆனா ஞானத்துல மாற்றம் இருக்காது. சொன்னது சொன்னதுதான். நீதான் பிரம்மங்கிறது சொன்னது சொன்னதுதான். புதுசா வந்து ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. நீ உன்னை உடம்பு மனசு புத்தியா நினைச்சுட்டு இருக்கியே, அதை மாத்திக்கோப்பா, நீதான் பிரம்மம் அப்படிங்கறத சொன்னது சொன்னதுதான். அதுல மாற்றம் கிடையாது. ஆனால் அது உள்ள மனசுல ஆழமா போறதுக்கு நிறைய பிரதிபந்தங்கள் நமக்கு இருக்கும். யார் படிக்கிறோமோ நமக்கு இருக்கும். சில பேருக்கு சொன்ன உடனே புரிஞ்சிடும், அத்தோட விட்டு விடுதலையானே அந்த சிட்டு குருவியை போலன்னு ஓடி போயிடலாம். ஆனா எல்லாருக்கும் அது நடக்கிறது கிடையாது. அதனால அதனாலதான் என்ன பண்றோம்னா, மறுபடியும் 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 படிச்சு படிச்சு இந்த விஷயத்த மனசுல ஆழமா பதிஞ்சுக்கிறதுக்கு முயற்சிகள் நிறைய பண்ணும். அபியாசேனது கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே, பகவானே சொல்லியிருக்காரு. அதனால முயற்சியை விடவே கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த அளவுல இன்னைக்கு இந்த சம்மரி ஆஃப் திஸ் தத்துவபோதம் இது வந்து நான் நிறைவு பண்றேன். மேற்கொண்டு நாம வந்து கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற ஒரு அழகான டெக்ஸ்ட், அதை நாம வந்து அடுத்தது படிக்கணும் அப்படின்னு குருநாதரனுடைய அனுகிரகத்தோட படிக்கணும்னு ஒரு சங்கல்பம் வைத்துக் கொண்டிருக்கும். அடுத்த வாரம் வகுப்பு இருக்காது. ஒரு வாரம் கேப். இந்த கேப் எதுக்கு விடுறேன் அப்படின்னா, யாராவது விட்டு போன பாடங்கள் இந்த தத்துவ போதத்துல உங்களுக்கு ஒரு பர்சனல் ரிவிஷன் வேணும், அதுக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில கேப் இது இருக்கும், பேக்லாக்ஸ் இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் எடுத்த உடனே அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு போனா அந்த பேக்லாக்ஸை கிளியர் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால இந்த ஒரு வாரம் விடுறேன். நெக்ஸ்ட் வீக் மண்டே கிளாஸ் இருக்கு. நீங்க அதை நல்லா உபயோகப்படுத்திட்டு அப்போ உங்களுக்கு நிறைய டேஸ் கிடைக்கிறது. என்னென்னலாம் விட்டு போயிருக்கோ அது எல்லாத்தையும் முழுமையா படிச்சு சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தத்துவ போதத்தை கம்ப்ளீட்டா நீங்க உங்க மயம் ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வாரம் நம்ம கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் ஆரம்பிக்கலாம். புஸ்தகம் யார் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க எல்லாருமே வாங்கிடுங்க. யாருக்காவது பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து பிடிஎஃப் வந்து வாட்ஸ்அப்ல போடுறேன். இதோட கைவல்ய நவநீதத்தோட பிடிஎஃப்பும் வச்சிருக்கேன். வேணும்னா அனுப்புறேன். பட் பிடிஎஃப் விட புஸ்தகம் ரொம்ப சௌரியமா இருக்கும். புஸ்தகம் வாங்க முடியல என்னால, நான் கேட்டேன் கிடைக்கல எனக்கு அப்படின்னா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். இதுல குரூப்லயோ இல்ல தனிப்பட்ட முறையிலயோ அனுப்பி விடுறேன். ஸோ புக்கை ரெடியா வச்சுக்கோங்க. ரொம்ப சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரெடியா வாங்க. ஏன்னா கைவல்ய நவநீதம்ங்கிறது பிரஸ்தானத்திரயம் எல்லாத்தையும் சேர்த்து கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தைங்கிறார். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல உபனிஷதோட அத்தனை விஷயங்கள் கீதையிலிருந்து எல்லா டெக்ஸ்ட்ல இருந்தும் அது கன்வெர்ஜ் ஆகும் அதுல. அதனால ரொம்ப ஆழமான டெக்ஸ்ட், ரொம்ப அழகான டெக்ஸ்ட். நான் அந்த டெக்ஸ்ட பூஸ்ட் பண்ணி சொல்றதுனால எனக்கு ஒன்றும் மார்க்கெட்டிங்லாம் இல்ல. பட் ஆனா இதை விட ஒரு பெஸ்ட் அத்வைத வேதாந்தத்துக்கு தமிழ்ல கிடைக்கவே கிடைக்காது. அதனால உங்களுக்கு யாருக்காவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டெக்ஸ்ட் படிக்கணும், தமிழ்ல அத்வைத வேதாந்தம் படிக்கணும்ன்ற ஆசை இருந்ததுனாலும் அவங்களுக்கும் சொல்லுங்க. நம்ம சேர்ந்து படிக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த யாருக்காவது வேணும்னா. நான் இந்த மார்க்கெட்டிங் பண்றதே எனக்கு பிடிக்காது. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ண வேண்டாம். ரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அதனால அதுக்காக சொல்றேன். இந்த அளவுல இன்னைக்கு சத்சங்கத்தை நான் நிறைவு பண்றேன். குருஸ்தோத்திரம் படிக்கிறதுக்கு நேரம்
பத்தாதுன்னா எனக்கு வந்து இத ஒரு கிளாஸ்ல முடிக்கணுன்ற எண்ணம் இருந்தது. இத 2 இது வச்சிருந்தா கஷ்டமா இருக்குமே அப்படின்னு. அதனால இன்னைக்கு குரு ஸ்தோத்திரம் வேண்டாம். நம்ம அடுத்த சத்சங்கம் எப்ப மீட் பண்றோமோ, அப்ப நம்ம குரு ஸ்தோத்திரம் படிக்கலாம். இப்ப நீங்க நிறைவு பிரார்த்தனைய சொல்லிடலாம்.